இயேசு சொல்லி இருப்பார், என் வருகை மாத்திரம் தான் வரப்போகுது, உலகம் அழிய போறதுன்னு சொல்லி இருப்பார். இயேசு அவர்கள் கேட்ட கேள்வியை மறுத்தே பேசவில்லை. அந்த கடைசி காலத்திலே நடைபெறக்கூடிய அடையாளங்களை பற்றி கர்த்தர் பேசி இருக்கிறார். அந்த நாட்கள்ல என்ன வருமா, உலகம் தழுவின பயங்கரங்கள் வரும், உலகம் தழுவின பேரழிவுகள் வரும். அதுல ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்திலே மனிதருடைய அன்பு தணிந்து போம், எங்க பார்த்தாலும் பிரச்சனை, ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி, ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள், யுத்தத்தையும் யுத்தத்தின் செய்திகளையும் நீங்கள் திரளாய் கேள்விப்படுவீர்கள், நிலநடுக்கங்களை கேள்விப்படுவீர்கள், கடல் முழக்கங்களை கேள்விப்படுவீர்கள், பேர் அலைகள் தோன்றுவதை நீங்கள் கேள்விப்படுவீர்கள், எரிமலைகள் வெடித்து சிதறுவதை கேள்விப்படுவீர்கள், கொள்ளை நோய் திரளாய் பரவி ஜனங்களை கொத்து கொத்தாய் அழிப்பதை கேள்விப்படுவீர்கள். இது மாதிரி நிறைய பயங்கரங்களை, இது தாண்டி ஆவிக்குரிய ரீதியில அநேகர் எழும்பி நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இயேசு இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய சபையை அங்கே பாழாக்கி கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் கடைசி காலங்களில் வருகிற அடையாளம். அப்ப இயேசு, நீங்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்து பார்த்தால், அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன போட்டிருக்காருன்னா, இனி இந்த உலகத்தில் அவர் செய்ய போகிற காரியங்களுடைய அந்த திட்டத்தின் வரைபடத்தை அவர் வரைந்து வைத்திருக்கிறார். ஒரு என்ஜினியர் ஒரு வீடு கட்டணும்னு சொன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுவான். அந்த ப்ளூ பிரிண்ட் போட்டு எந்த இடத்துல டிராயிங் ரூம் வரணும், எந்த இடத்துல ஹால் வரணும், எந்த இடத்துல கிச்சன் வரணும், எந்த இடத்துல டாய்லெட் வரணும் சொல்லி வரைந்து வைத்திருக்கிறது ஏதோ அது மாதிரியே தான் கட்டுவான், அது மேலே தான் கட்டுவான். அதே மாதிரி கர்த்தர் இந்த பூமியில இனி அடுத்தடுத்து செய்ய வேண்டிய காரியங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு வைத்திருக்கிறார். அது பேர் தான் வெளிப்படுத்தின விசேஷம். அதை நீங்க நல்லா நுணுக்கமா படிச்சு பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் சேர்த்து கூட்டி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு படித்து பார்த்தால் அடுத்து அவர் என்ன செய்ய போகிறார் என்பது நமக்கு தெளிவாக தெரியும். இப்போ இந்த சம்பவங்கள் எல்லாம் உலகத்தினுடைய முடிவு காலத்திலே நடக்குமா? அதுல வேதத்துல இன்னொரு காரியம் சொல்லுகிறது, பாழாக்குகிற அருவருப்பு என்று. மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார், பாழாக்குகிற அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும் பொழுது நீங்கள் எருசலேமை விட்டு ஓடி போங்கள், மலைகளுக்கு ஓடி போங்கள், உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அது யார் அந்த பாழாக்கும் அருவருப்புன்னா, தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்துல அது ஒரு மனிதன் என்று, ஒரு ஆளுநர் என்று சொல்லப்படுகிறது. அவன் சாத்தானுடைய வல்லமையின்படி சாத்தானுடைய அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனாயிருப்பான். அவன் கைகளிலே 7 வருடங்கள் இந்த உலகத்தின் ஆட்சி பொறுப்பு கொடுக்கப்படும். பிசாசு ஆட்சி பண்ணா எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. அங்கே பேய்கள் ஆட்சி செய்தால், இந்த பிணம் தின்னும் சாஸ்திரங்கள் என்று தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க. பேய்கள் ஆட்சி, எங்க பார்த்தாலும் பிசாசனுடைய கொடுமை, அங்கே எல்லாரும் அவனுடைய முத்திரையை தரிக்க வேண்டும் என்ற நிர்பந்தம், அவனைத்தான் தேவன் என்று வணங்க வேண்டும் என்று. இதை குறித்து நிருபங்களில் அவர் தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் சொல்லும்போது சொல்லுவார், தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் மேலும் தன்னை உயர்த்தி தேவாலயத்திலே அமர்ந்து தன்னை தேவனை போல காண்பித்துக் கொள்ளுவான். அவனுக்கு பெயர் அந்தி கிறிஸ்து என்று நாம் சொல்லுகிறோம். அவனுடைய ஆளுமை வரும் என்ற திட்டத்தை கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் நீங்க ஜெபம் பண்ணாலும் மாறாது. அந்தி கிறிஸ்து வரக்கூடாது சொன்னா அதெல்லாம் வந்துதான் தீருவான். நீங்கள் அதில் தப்பித்துக் கொள்வதற்குத்தான் கர்த்தர் வழிகளை வைத்திருக்கிறார், வரணும். அதுக்கு முன்னால் இன்னொரு சம்பவம் சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய மனவாட்டி என்று சொல்லப்படுகிற சபை தேவனை நோக்கி அது இழுத்து கொள்ளப்படும். மத்திய வானத்திலே நாம் அவரை முகமுகமாய் சந்திக்க போகிறோம். அப்பொழுது உயிர் உள்ளவர்களாகிய நாமும் அங்கே பரத்தை நோக்கி, கர்த்தரை நோக்கி நாம் அங்கே எடுத்துக் கொள்ளப்படுவோம். மத்திய வானத்திலே ஒரு சந்திப்பு நடக்கும் என்பதை குறித்து பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லுகிறார். யாரை கர்த்தர் எடுத்துக் கொள்வார், யாரை இங்கே கொண்டு போய் சேர்க்கணும்? சபையை கர்த்தர் கொண்டு போகணும். சபை தன் மணவாளனை சந்திக்க போகணும். மணவாளனோடு அது இணைக்கப்பட வேண்டும். கர்த்தரிடத்திலே மணவாட்டியாய் சேர்க்கப்படுகிற சபை என்பது கரை திரை பிழை அற்ற சபையாக இருக்கணும். அவர்கள் தேவனை தன்னுடைய நாயகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவே அவர்களுக்கு சகலமாய் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களின் கூட்டமைப்பில் சேர்க்கப்பட்ட சபையாய் இருக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து மத்திய வானத்தில் வந்து நிற்கும்போது பிரதான தூதரோடும் எக்கால சத்தத்தோடும் இயேசு மத்திய வானத்தில் வெளிப்படும் பொழுது, அப்பொழுது கல்லறைகள் திறக்கப்படும். முதலாவது மரித்தவர்கள் உயிரோடு எழும்பி பரத்துக்கு ஏறி போவாங்க, பவுல் சொல்றாரு. இரண்டாவது உயிருள்ளவர்களாகிய நாமும் அவரை எதிர்கொண்டு போக புறப்படுவோம். இயேசு பூமிக்கு வரல, மலையில வந்து நிக்கல, இயேசு வானத்தில் வந்து நிற்கிறார். உயிருள்ளவர்களாகிய நாம் அவரை எதிர்கொண்டு போக புறப்படுகிறோம். அப்ப சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அப்ப இயேசுவின் வருகையில
சபை எடுத்துக்கொள்ளப்பட வேணுமானா, சபை எடுத்துக்கொள்வதற்காக இயேசு வரும் பொழுது சபை அவரை சந்திக்கணும்னா அந்த சபை எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்க பார்வையில இயேசு இன்னைக்கு ராத்திரி மத்தியவானத்தில் வந்தால் எந்தெந்த சபை போகும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்க சர்ச் போகுமா? அதை விட்டுருங்க, நீங்க போவீங்களா? இயேசுநாதர் வந்துட்டார் ஐயா, ராத்திரி 12 மணிக்கு ஒரு சத்தம் கேட்குது, பெரிய சத்தம், எக்கால சத்தம். திடீர்னு பாக்குறீங்க கல்லறைகள் திறக்கிறது, எல்லாம் டாடா காட்டிட்டு மேல போயிட்டு இருக்கிறாங்க. உயிர் உள்ளவர்கள் சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எந்த சபை போகும் என்று நினைக்கிறீர்கள்? சபைகள் இருக்கிற, நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி கழுத்துல நகை இருக்கிறது, ஆனா அது தங்கமா இல்லை. சபை இருக்கிறது, ஆனா அது பறக்கிறதுக்கு திராணி இல்லை, பறக்கிறதுக்கு செட்டை இல்லை. எப்படி பறக்கிறது சொல்லுங்க? நீங்க ஜெபமே பறக்க மாட்டேங்குது, நாங்க எங்க பறக்கிறது? சபைகள்ல எலெக்ஷன், இப்ப சமீபத்தில் நீங்க பேப்பர் படிச்சீங்களா? தூத்துக்குடியில ஒரு டயசிஸ்ல நடக்க போகிற எலெக்ஷன்ல நாமினேட் பண்ணின ஒரு பெண்மணியை அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். பேப்பர்ல படிச்சீங்களா? எங்க டயசிஸ்ல. இது மற்ற எலெக்ஷன்லாம் தாண்டி போயிருச்சு, எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. இப்ப என்படிப்பட்ட சபைகள் போகும்? ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு பல்வேறு விதமான குறைபாடுகள் இருக்கிறது. சபைகளிலே ஆயத்தம் இல்லை. நமக்கு தெரியும் சபைகளுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று. நீங்க ஒருவேளை வெளியே பகிரங்கமா சொல்ல முடியாம இருந்தா கூட, ஒருவேளை நீங்கள் சார்ந்திருக்கிற சபையை குறித்து வைராக்கியத்துல பேசினா கூட, உங்க மனசாட்சிக்கு தெரியும் இயேசு இன்னைக்கு வந்தா போற லெவல்ல நம்ம இல்லை என்று தெரியும். அப்ப இயேசு என்ன செய்யணும்? அவர் வருவதற்கு முன்பு, மணவாளன் தன்னிடத்தில் மணவாட்டி எடுத்துக்கொள்வதற்கு முன்பு, அகஸ்வேரு ராஜா தனக்கு மணவாட்டி எடுத்துக்கொள்வதற்கு முன்பு எஸ்தரை அழைத்து அவளை சில நாட்கள் பரிசுத்தப்படுத்தினார்கள். அவளை பரிசுத்தப்படுத்தினாங்க, அவளை ஆயத்தப்படுத்தினாங்க மணவாட்டி. உடனே அப்படியே அந்த அம்மாளை எழுப்பி கூட்டிட்டு போய் கல்யாணத்தை பண்ணி வைக்கல, அவளை சுத்திகரிக்கிறவருடைய கைகளிலே ஒப்படைத்தார்கள். அவர்கள் பல நாட்கள் அவளை சுத்திகரித்தார்கள், ஆயத்தப்படுத்தினார்கள். அவள் அந்த மணவாட்டின் அந்த அவனுடைய கைகளிலே, மணவாளனுடைய கைகளிலே ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக ஒரு ஆயத்தம் நடைபெற்றது. அப்ப இயேசு கிறிஸ்து இன்னைக்கு சபையினுடைய போக்கு, சபையினுடைய நீட்சி, சபையினுடைய கிரியைகள் நமக்கு வித்தியாசமாய் காணப்படலாம். ஆனால் இயேசு வரும் பொழுது சபை எடுத்துக்கொண்டாம போக முடியாது. இயேசுனுடைய இந்த வருகை வருவதே தன்னுடைய மணவாட்டியை தன்னிடத்தில் எடுத்துக்கொண்டு போகத்தான் இயேசு வருகிறார். அப்ப என்ன செய்யறது? இயேசு ஏமாந்து போவதா? எந்த சபையை நான் கூட்டிக் கொண்டு போவேன்? இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை இப்படி இருக்கிறதே. அதனால கர்த்தர் என்ன செய்யறார்னா, தன்னுடைய சுத்த ஜலத்தை தெளித்து ஒரு புதிய எழுப்புதலை கொண்டு வந்து சபையை கர்த்தர் சுத்திகரித்து ஜனங்களை தன்னிடத்தில் திருப்பி அவர்களுடைய இருதயத்தில் காணப்படுகிற கரை துறை பிழைகளை மாற்றி கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுகிற ஒரு புதிய சத்தத்தை உலகம் முழுவதும் எதிரொலிக்க பண்ணி தான் வரும்பொழுது சேர்த்துக் கொள்வதற்கு ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்த போறார். அது இந்த எழுப்புதலில் தான் சாத்தியமாக போகிறது. இந்த எழுப்புதல்ல திரளான பேர் எழும்பி கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டுகிற கூட்டமாக எழும்ப போறாங்க. அவர்கள் தேவனுடைய வசனத்துக்கு திரும்ப போகிறார்கள். நீங்கள் இதுவரைக்கும் பார்த்த கிறிஸ்தவர்களை போலல்ல, அவர்கள் இயேசுவை பிரதிபலித்து காண்பிக்கிற கூட்டமாக அவர்கள் எழும்ப போகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு புதிய தலைமுறையை எழுப்புவதுதான் இந்த இனி வரக்கூடிய பின்மாறி மழை என்று சொல்லுகிற கடைசி கால எழுப்புதலின் பிரதானமான நோக்கம். இந்த எழுப்புதல் வந்தாதான் சபை எழும்பும். ஒரு பெரும் திரள் கூட்டம் பரிசுத்தவான்கள் பூமியிலே கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தப்படுவார்கள். வைராக்கியம் நிறைந்த ஒரு கூட்டம் அதுலதான் பிறக்க போகிறது. அதுக்கு தான் கர்த்தர் என்ன செய்யறார்னா, ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்பதை கர்த்தர் மையப்படுத்தி இருக்கிறார். இதை பற்றி நான் இன்னும் விலாவாரியாக ஆணித்தரமா வசன ஆதாரத்தோட பேசுறேன்னா விடிஞ்சு போயிடும். நான் மேற்கொண்ட சில காரியங்களை சொல்லுகிறேன். இது நடத்தப்படுகிறதுனால எழுப்புதல் நமக்கு அவசியமா இருக்கிறது. இந்த எழுப்புதல் ஒரு தேசத்தில் தோன்றி ஒரு தேசத்தில் முடிந்து விடுவதல்ல. இந்த வருஷத்தில் தோன்றி அடுத்த வருஷத்தில் நிறைவேறுவது, அதோடு நின்று விடுவதல்ல. இந்த எழுப்புதல் இனி வருகிற காலத்தில் உங்கள் கண்கள் காண நடக்கும். அது இயேசுவின் வருகை சபை எடுத்துக்கொள்ளுகிற நாள் வரைக்கும் அது தொடர்ந்து நீடித்து எரியும். இந்த எழுப்புதல் ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் உண்டாக போகிறது இல்ல, அது உலகம் முழுவதும் உண்டாக போகிறது. உலகம் முழுவதிலும் பரவி எழும்ப போகிற இந்த எழுப்புதலுடைய தோற்றுவாய், அது தோன்றக்கூடிய இடம், முகத்துவாரம், அது ஆரம்பிக்கக்கூடிய இடம் இருக்குமில்ல, அந்த இடம் தான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் சென்னை. கர்த்தர் சொன்னார், இதனாலதான் கர்த்தர் தமிழ்நாட்டை மையப்படுத்தி தம்முடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறார். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலம் வேதத்தின் அடிப்படையிலே
காலங்களை 3 பெரும்பிரிவாக பிரிக்கலாம். 3 பெரும்பிரிவா. ஒன்னு பழைய ஏற்பாட்டு காலம். நான் எதை வைத்து காலங்களை பிரிக்கிறேன் என்று சொன்னா, கர்த்தர் மனிதர்களிடத்தில் இடைப்பட்ட காலங்களை வைத்து, கர்த்தர் மனிதர்களோடு தன்னை இணைத்து கொண்ட அந்த சம்பவங்களை வைத்து 3 பெரும் காலமாக வேதத்தை வைத்து பிரிக்கலாம். வேதாகம நிபுணர்கிட்ட கேட்டீங்கன்னா 7 பிரிவு சொல்லுவாங்க. மனசாட்சியின் காலம், கற்காலம், பொற்காலம்லாம் சொல்லுவாங்க. அது இல்ல, 3 பெரிய காலங்கள் இருக்கிறது. ஒன்னு இந்த பழைய ஏற்பாட்டு காலம், 2வது புதிய ஏற்பாட்டு காலம், 3வது கடைசி காலம். நாம வாழக்கூடிய இந்த நாட்கள் கடைசி காலம். ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு அபிஷேகம் இருக்கிறது. நான் வேதத்தை நுணுக்கமாய் ஆராய்ந்து பார்த்த பொழுது எனக்கு ஒரு காரியம் பளிச்சென்று தெரிந்தது. ஒவ்வொரு காலம் ஆரம்பிக்கும் பொழுதும் ஒரு எழுப்புதல் நிகழ்வுல தான் ஆரம்பித்திருக்கிறது. அல்லேலூயா. ஒரு எழுப்புதல் வந்த பிறகு வேற ஒரு புதிய காலம் வந்துவிடும். முதல்ல பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலம் ஆரம்பித்த பொழுது ஒரு எழுப்புதல் தான் ஆரம்பிச்சது. என்னங்க புதுசா இருக்கு, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு எழுப்புதலா? ஆமா, அதுக்கு முன்னால ஜனங்கள் தங்கள் மனம் போனபடி வாழ்ந்தார்கள். எகிப்துல போய் அடிமைத்தனத்திலே சிக்கிக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறத்தாழ 25-30 லட்சம் பேரு அடிமையாக வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். 400 வருஷம் கடவுளை மறந்து விட்டார்கள். அவர்களுக்கு நினைப்பதற்கு நேரம் இல்லை. தலைமுறைகள் தாண்டி போய் கொண்டிருக்கிறது. தேவனை தொழுது கொள்கிறவர்களை பார்க்க முடியல. காலையில எந்திரிச்சு ஓடணும், ஆலோட்டிகள் அவர்களை விரட்டுவார்கள், கட்டிடங்களை கட்டணும், அடிமை வேலை செய்யணும். அப்படியே அவர்கள் மறைந்து கொண்டிருக்கிற நேரத்துல கர்த்தர் மோசே என்ற ஒரு மனிதனை எழுப்பினார். 400 வருஷத்தின் முடிவில் அந்த மனிதனை எழுப்பி அவன் கைகளிலே கர்த்தர் அதிகாரத்தை தந்து அந்த ஜனங்களிடத்துல போய், நீங்கள் கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு நாம் போவோம் என்று சொன்ன பொழுது ஒரே நேரத்துல 25 லட்சம் பேரும் கர்த்தரிடத்தில் போக திரும்பினான். பாருங்க, அதுதான் எழுப்புதல். அல்லேலூயா. 25 லட்சம் பேர் ஒரு ஆள் சொன்ன வார்த்தையை கேட்டு கடவுளை மறந்திருந்த 400 வருஷமா மறந்திருந்த ஜனங்கள், 400 வருடம் நினைப்பதற்கே நேரமில்லாத ஜனங்கள், அந்நியர்களோடு வாழ்ந்து அந்நிய கலாச்சாரங்களை கற்றுக்கொண்டு போன ஜனங்கள், அவங்களிடத்துல ஒரு மனிதன் எழும்பி ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தருடைய நாமத்தை சொல்லி, நமக்கு வேறொரு தேசம் இருக்கிறது, கர்த்தரை சேவிக்கும்படி புறப்படும் வாருங்கள் சொன்ன உடனே ஒருவர் மிச்சம் இல்லாம அத்தனை இஸ்ரவேல் ஜனங்களும் பண்ட பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு கர்த்தரை பின்பற்றி அவர் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு திரும்பினாம். பாருங்க, அதுதான் எழுப்புதல். அந்த எழுப்புதல் ஆரம்பித்த பொழுதுதான் அதற்கு பின் வருகிற காலத்தை நம்ம ஓல்ட் டெஸ்டமென்ட் பீரியட், பழைய ஏற்பாட்டு காலம் என்று சொல்லுகிறோம். புதிய ஏற்பாட்டு காலம் எப்ப ஆரம்பிக்குது? இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது இல்ல, மேலறை வீட்டில் எழும்பின இயேசு ஆவியின் ரூபமாய் தன் ஜனங்களை நிரப்பினார். பாருங்க, அப்பதான் ஆரம்பிக்குது. அந்த நாள் 120 பேர் மேலறை வீட்டில் காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் கூடி வந்திருந்த இடம் அசைக்கப்பட்டது. அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, செவிகள் திறக்கப்பட்டது, நாவு திறந்தது. இதுவரைக்கும் அவர்கள் ஜெபித்திருக்கிறார்கள், ஆராதித்திருக்கிறார்கள், ஆலயத்துக்கு போறாங்க. ஆனா இப்ப வேறு ஒரு விதமான புது அனுபவம் வருகிறது. இந்த மாதிரி அனுபவம் இதுவரைக்கும் அவர்களுக்கு கிடைத்ததில்லை. கண்ணை திறந்து பார்த்தா நெருப்பு அக்னிமயமாய் வருகிறது, தங்களுடைய தலைகளில் வந்து அமருகிறது. என்ன பேசுகிறோம் என்று தெரியவில்லை. தங்களுக்கு அறியாத மொழிகளிலே வாய் திறந்தவர்கள் அந்நிய பாஷைகளிலே பேச ஆரம்பிச்சாங்க. பற்பல பாஷைகளிலே அவர்கள் பேச ஆரம்பிச்சாங்க. தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். இத்தனை சத்தமாய் தேவனை அவர்கள் இதுவரைக்கும் ஆராதித்ததில்லை, தொழுது கொண்டதில்லை. சத்தம் போட்டு துதிச்சாங்க மேலறை வீட்டுல. அது ஒரு பெரிய எழுப்புதல். ஏன் தெரியுமா? அந்த இடத்துல நீங்க அந்த வசனத்தை 2வது அதிகாரத்தை வாசிச்ச அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது சொல்லுகிறது, அவர்கள் பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது 120 பேர் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடினார்கள். ஓரிடத்திலே, மேலறை வீட்டுல போய் ஓரிடத்துல, அந்த இடத்துக்கு பேரே கிடையாது, எந்த பேரும் இல்லை, ஓரிடத்திலே அவர்கள் கூடினார்கள். அவர்கள் கூடி வந்த இடம் அசைக்கப்பட்டது. அந்த அதிகாரம் முடியும் போது பாருங்க, கர்த்தர் அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே சேர்த்து வந்தார். அந்த வீட்டு மேலே ஏறும் பொழுது 120 பேர் ஏறினாங்க, இறங்கும் பொழுது 3000 பேராய் இறங்கினார்கள். அதற்கு பேர் தான் எழுப்புதல். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நாங்க சர்ச்சுக்கு 50 பேர் போகிறோம், திரும்பி வரும் பொழுது 45 பேர் தான் இருக்கிறோம். சிலர் போய் ஆளுக்கு காணிக்க போறதுக்கு முன்னாலே போயிடுறான். ஆனால் அங்கே அவர்கள் 120 பேர் மேலே ஏறினார்கள், இறங்கும் பொழுது 3000த்திற்கும் அதிகமான பேராய் இறங்கினார்கள். எழுப்புதல். இந்த எழுப்புதல் ஸ்டார்ட் பண்ண பிறகு வருகிற காலத்துல பாருங்க,
கர்த்தர் புதிய சட்ட திட்டங்கள், புதிய கட்டளைகள், புதிய கற்பனைகள், சபை என்கிற அமைப்பு, புதிய ஊழியங்கள், புதிய ஊழியர்கள், புதிய திட்டங்கள் எல்லாவற்றையும் தந்து புதிய கால பரிமாணத்துக்குள் அழைத்து போனார். அப்ப பழைய ஏற்பாட்டு காலம் ஆரம்பிக்கும் போது ஒரு எழுப்புதல் ஆரம்பிச்சிச்சு, புதிய ஏற்பாட்டு காலம் ஆரம்பிக்கும் போது ஒரு எழுப்புதல் ஆரம்பிச்சிச்சு. கடைசி காலம் ஆரம்பிக்கும் பொழுதும் கண்டிப்பாய் ஒரு எழுப்புதலிலே தான் அது ஆரம்பிக்க வேண்டும். அப்ப நீ வருகிற இந்த கடைசி காலம், உபத்திரவ காலங்கள் வருவதற்கு முன்பு, கடைசி காலங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒரு பெரிய எழுப்புதல், உலகம் தழுவின எழுப்புதல் தோன்றும். அந்த எழுப்புதல் முதல் நூற்றாண்டின் எழுப்புதல், புதிய ஏற்பாட்டு காலத்தின் எழுப்புதல். ஒவ்வொரு எழுப்புதலும் ஒவ்வொரு இடத்திலே தோன்றினது. பழைய ஏற்பாட்டு கால எழுப்புதல் எகிப்திலே தோன்றிற்று. அல்லேலூயா. இஸ்ரவேலர்களுக்கு நடுவில் தோன்றால் எங்க தோன்றுச்சு? எகிப்துல. புதிய ஏற்பாட்டு கால எழுப்புதல் எருசலேமிலே தோன்றிற்று. கடைசி கால எழுப்புதல் தமிழ்நாட்டிலே தோன்ற போகிறது. அல்லேலூயா. அதான் கர்த்தர் சொல்கிறார். ஆகவேதான் இதை கர்த்தர் முன்குறித்து தான் வாழ்ந்த காலத்தில் தன்னோடு வாழ்ந்த ஒரு சீஷனை கர்த்தர் இங்கிலாந்துக்கு அனுப்பல, அமெரிக்காவுக்கு அனுப்பல, இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தார். அவர் அனுப்பின சீஷனை திரும்பி வாங்கிக் கொள்ளவே இல்லை. இங்கேயே அவன், அந்த மனிதனுடைய சரீரம் விதைக்கப்பட்டது. விதைக்கப்பட்ட வித்து எழும்பவும் விளையவும் போகிற காலம் சமீபித்து வந்திருக்கிறது. அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்களை பார்க்கும்படி கர்த்தர் இந்த தேசத்திலிருந்து மகாபெரிய ஒரு எழுப்புதலின் சத்தத்தை கர்த்தர் புறப்பட பண்ண போகிறார். இந்த எழுப்புதல் தமிழ்நாட்டை மையமாக வைத்து, தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னையை மையமாக வைத்து எழும்பி நெருப்பு பரவுவதை போல பரவி தமிழ்நாடு முழுவதும் அது பற்றி எரிந்து பக்கத்து மாநிலங்களை பிடித்து கீழே இருக்கக்கூடிய தென் மாநிலங்கள் எல்லாம் பற்றி எரிந்து மேலே புறப்பட்டு போய் வட இந்தியாவை பிடித்து பல்வேறு உலகத்தின் நாடுகளுக்குள்ளே கடந்து போய் உலகம் தழுவின ஒரு எழுப்புதலை பிறப்பிக்க போகிறது. இஸ்ரவேல்ல எருசலேமில் தோன்றின ஒரு சின்ன எழுப்புதல், ஒரு சின்ன பட்டணத்தில் தோன்றின ஒரு எழுப்புதல், வெறும் 120 பேரை கொண்டு துவங்கின ஒரு எழுப்புதல் உலகம் முழுசும் பரவிச்சு. பாத்தீங்களா? அதே மாதிரி ஒரு எழுப்புதல் கடைசி காலத்தில் தோன்ற போகிற எழுப்புதல் இங்கிருந்து தோன்ற போகிறது. நீ நல்லா பாருங்க. நான் காலையில சொன்னேன், நம்முடைய தென் மாநிலங்கள்ல, இந்தியாவில் அல்லது நம்முடைய தென் மாநிலங்கள்ல 5 மாநிலம் இருக்கிறது. தெலுங்கானா இருக்குது, ஆந்திரா இருக்குது, கர்நாடகா இருக்குது, தமிழ்நாடு இருக்கிறது, கேரளா இருக்கிறது. ஆனா சமீப காலத்துல இந்த 5 மாநிலங்களுக்குள்ள தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் திகிலும் திகைப்பும் பயங்கரமும் பிரச்சனையும் தினம் போராட்டமும் குழப்பமும் கலகமும் எது நடக்கிறதுன்னு தெரியாம ஜனங்கள் தவித்துக் கொண்டு தத்தளித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஒரு பிரசவம் நடப்பதற்கு முன்பாக ஒரு ஸ்திரீ கர்ப்பவேதனைப்படுவதை போல கர்த்தர் ஒரு பகுதியை, ஒரு பட்டணத்தை பயன்படுத்த போறதுக்கு முன்னால சத்துருவானவன் அதற்கு விரோதமாக எழும்பி எத்தனை காரியத்தை செஞ்சு வர வேண்டிய எழுப்புதலை நம்ம தடை செய்து போட்டு விட வேண்டும் என்று முயற்சி பண்ணித்தான். பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் நல்லா இருந்தா கூட தமிழ்நாட்டில் மாத்திரம் இந்த தவிப்பும் தத்தளிப்பும் உண்டாவதற்கு காரணம் கர்த்தர் இந்த மாநிலத்தின் மேல் தன்னுடைய கண்ணை வைத்து விட்டார். கர்த்தர் இந்த மாநிலத்தை தொட போகிறார். கர்த்தர் இந்த மாநிலத்தை எழுப்ப போகிறார். கர்த்தர் ஒரு மனிதனை முன்குறித்து விட்டாலும், கர்த்தர் ஒரு தேசத்தை முன்குறித்து விட்டாலும், கர்த்தர் அதை பயன்படுத்த போறதுக்கு முன்னால அவர்கள் அந்த பயத்தையும் திடுக்கிடுதலையும் துரத்தப்படுதலை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். மோசையை கர்த்தர் முன்குறித்தார். அவன் பிறந்த போது பாருங்க, தேசத்துல தவிப்பு உண்டாச்சு. ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்ற சட்டம் போடப்பட்டது. இயேசு பிறந்த போது பாருங்க, இயேசுவை கர்த்தர் அனுப்பினார். அந்த இயேசு பிறந்த பொழுது அந்த குடும்பம் துரத்தப்பட்டது. பிள்ளையை கொல்லுவதற்கு தேடினார்கள். அவங்க பட்டணம் முழுவதிலும் பயம் உண்டாகிவிட்டது. ராமாவிலே அலறல் சத்தம் கேட்டது. தன் பிள்ளைகள் அங்கே அடித்து கொல்லப்பட்டவர் இல்லாதிருக்கிறதுனால ராகேல் அங்கே ஆறுதல் அடையாமல் இருந்தாள். சத்தம், குழந்தையை கொல்றாங்க. 2 வயசுக்குட்பட்ட பிள்ளைகளை பிடித்து சுவத்துல மோதி அடிச்சு கொல்றாங்க. இயேசு அவருடைய தாயார் தூக்கி கொண்டு மறைத்து கொண்டு எகிப்துக்கு ஓடி போகிறார்கள். சரித்திரத்தில் நீங்க படிச்சிருப்பீங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய ஒரு மனிதனை முன்குறித்தாலும், ஒரு பட்டணத்தை முன்குறித்தாலும், ஒரு மாநிலத்தை முன்குறித்தாலும் அது நிச்சயம் கர்த்தர் பயன்படுத்த போறதுக்கு முன்னால இப்படிப்பட்ட சோதனைகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். இன்றைக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் சந்தித்து வருகிற இந்த சோதனைகள் இனி வரப்போகிற எழுப்புதலுக்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசுவின் பெற்றோர் துரத்தப்பட்டதை போல, மோசே அங்கே துரத்தப்பட்டதை போல, கொலை வெறியர்கள் அவனை விரட்டினதை போல தமிழ்நாட்டை இன்றைக்கு கொலை வெறி விரட்டி கொண்டிருக்கிறது. பயப்படாதீங்க, நீங்க அழிஞ்சு போக போறதில்ல. இது கொஞ்ச நாள் தான் நீடிக்கும். கர்த்தர் செய்ய போகிற காரியம் உங்கள் கண்கள் காண நிறைவேறியே தீரும். அது எழுப்புதல் வந்தே தீரும்.
வானமும் பூமியும் ஒழிந்து போம், தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போகிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அது நடக்கும். ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு ரிவைவல் நம்ம தேசத்துல வரும். அது வர்றதுக்கு முன்னாடி ஒருவேளை நம்ம இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கலாம். என்னையா கர்த்தர் வந்து எழுப்புதல் வரப்போகுதுன்னு சொல்றாங்க, ஜனங்கள் எல்லாம் கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல போறான்னு சொல்றாங்க, எங்க பார்த்தாலும் சந்தோஷம் உண்டாயிருக்குன்னு சொல்றாங்க, ரட்சிப்பு உண்டாயிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா சூழ்நிலை அப்படி இல்லையே. சூழ்நிலை எங்க பார்த்தாலும் துரத்தப்படுறாங்க, விரட்டப்படுறாங்க, பஞ்சம், பசி, பட்னி, வேலை இழப்பு, வரி, எவ்வளவு காரியங்கள். பயப்படாதீங்க. அப்படிதான் கர்த்தர் அதை முன்குறித்திருக்கிறார் என்பதற்கு இதுதான் அடையாளம். கர்த்தர் முன்குறித்தவனை சத்துருவானவன் துரத்துவதற்கு எத்தனை பண்ணுவான், அவன் குழப்புவதற்கும் விரட்டுவதற்கும் அவனை அழிப்பதற்கும் முயற்சி பண்ணுவான். ஆனால் கர்த்தர் கடைசியில் ஜெயித்து விடுவார். எல்லா ஆண் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள், மோசையை தொட முடியல. எல்லா ஆண் குழந்தைகள் அங்கே கொலை செய்யப்பட்டாங்க, இயேசுவை தொட முடியல. தேசத்தில் முழுவதும் குழப்பம் வரும். எழுப்புதலுக்கு கர்த்தர் ஏற்படுத்தி வைத்த இந்த மாநிலத்தை எவனும் தொடவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. வருவது மாதிரி இருக்கும், ஓடுறது மாதிரி இருக்கும், பதறது மாதிரி இருக்கும். கடைசியிலே ஜெயக்கொடியை நாட்டுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசுவை சிலுவையில் அறைந்த போது நினைச்சாங்க சாப்டர் முடிந்தது என்று. அவர்களுக்கு தெரியாது சாப்டர் இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. இயேசுவினுடைய சாப்டர் இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. முடிஞ்சது. சீஷர்கள் கூட நினைச்சாங்க இனி என்னையா, நம்ம விட்டு வந்த வேலைக்கு போயிருவோம், நம்ம இதுவரைக்கும் விட்டு வந்த மீன் வலையை தேடி எடுப்போம், படகுகளை மறுபடியும் கொண்டு ரிப்பேர் பண்ணுவோம், இனி என்ன, நம்மை வழி நடத்தின இயேசு போய்விட்டார் என்று. இயேசு போகவில்லை. அவர் சொன்னார், மரித்தேன், சதா சர்வ நாட்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஒரு விதை கீழே விழுவது என்பது அதனுடைய வீழ்ச்சி அல்ல, அது எழும்ப போகிற எழுப்புதலின் அடையாளம். கோதுமை மணியானது தனித்திருந்தால் பலன் கொடாது, அது நிலத்திலே விழுந்து செத்ததே ஆனால் அது பலன் கொடுக்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஒரு விதை விழுந்தால் அது நஷ்டம் அல்ல, லாபம். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனிதன் துரத்தப்பட்டா அவனை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். இன்னைக்கு தேசத்துல தமிழ்நாட்டில் உண்டாயிருக்கிற திகைப்பு, தடுமாற்றம், தத்தளிப்பு, இடுக்கண், இவைகள் எல்லாம் கர்த்தர் கொண்டு வர போகிற எழுப்புதலுக்கு முன்னடையாளம். கர்த்தர் ஒரு இமை பொழுதிலே எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். நடுவில் இருந்து பெரிய நன்மைகளை கர்த்தர் வெளியே புறப்பட்டு வர போனுவார். ஏனென்றால் இது எழுப்புதலுக்கு கர்த்தர் தேர்வு செய்த பூமி. கர்த்தர் இதற்காகவே இந்த பூமியை அவர் அங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இவ்வளோ பெரிய ஒரு சரித்திர நிகழ்வு நடக்க போகிறது. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? இதை விட நமக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா? அந்த சரித்திரபூர்வமான நிகழ்விலே நீங்களும் நானும் இருக்க வேண்டும். எங்கேயோ நடக்கிறவன் பார்த்துட்டு சந்தோஷப்படக்கூடாது, நாம அதுல பங்கில் இருக்கணும். எத்தனை பேருக்கு அதுல விருப்பம்? எழுப்புதலே நான் பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரமா இருக்கணும். பாத்திரம். கர்த்தர் யாரை தான் செய்ய போகிற எழுப்புதலுக்கு அவர் மூல காரணிகளாக பாத்திரமாக யாரை பயன்படுத்துவார்? கர்த்தருடைய வார்த்தையை ஆவலாய் கேட்கிற ஜனங்களை கர்த்தர் பயன்படுத்துவாரா அப்படின்னு கேட்டா இல்லை என்றுதான் நான் பதில் சொல்ல வேண்டி வரும். ஏனென்றால் இயேசு இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்ந்த பொழுது மலையிலே பிரசங்கம் பண்ணினார். ஜனங்கள் வந்து இந்த வார்த்தையை கேட்டார்கள். அவர் அதிகாரம் உள்ளவராய் பேசின பொழுது ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பேசிக்கொண்டே இருக்கிறார். 3 நாட்கள் மெய் மறந்து அவருடைய வார்த்தையை பசி தாகம் மறந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இயேசு கலிலேயா கடல் வழியா அக்கறைக்கு போகும்போது இவர்கள் சுற்றி கொண்டு ஓடி இயேசுக்கு முன்னால வந்து நின்று அந்த வார்த்தையை கேட்டாங்க. அந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் புருஷர் மாத்திரம் 5000 பேராக இருந்தார்கள். அப்படித்தானே படிக்கிறீங்க. ஆசையாகிறதுடைய வார்த்தையை கேட்டாங்க. அவர்களை கர்த்தர் எழுப்புதலுக்கு பயன்படுத்தினாரா என்றால் 5000 பேர் இங்க வார்த்தையை கேட்டாங்க. எழுப்புதலுக்கு கர்த்தர் பயன்படுத்தினவர்கள் வெறும் 120 பேர். 5000 பேர் எங்க? அப்ப வசனத்தை, வார்த்தையை ஆவலாய் கேட்கும்படி இயேசுவை பின்னாலேயே போனாங்க பாருங்க. அவர்களை கர்த்தர் பயன்படுத்தவில்லை. இயேசுவின் மூலம் அற்புதம் பெற்றவர்கள் இருக்கிறாங்க ஒரு கூட்டம். அவர்களை கர்த்தர் பயன்படுத்தினாரா என்று பார்ப்போம். நான் இயேசுவின் மூலம் தொடப்பட்டவன், இயேசுவின் மூலம் உயிர் பெற்றவன், இயேசுவின் மூலம் சுகமடைந்தவன், இயேசுவின் மூலம் அற்புதங்கள் பெற்றுக் கொண்டவன், இயேசுவிடத்தில் ஜெபித்த பொழுதுதான் என்னுடைய தொழில் பெருகிற்று. உங்களை கர்த்தர் எழுப்புதலை பயன்படுத்த போறாருன்னு பார்த்தா, புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசுவிடத்தில் அற்புதம் பெற்ற மனிதர்களை கர்த்தர் எழுப்புதலை பயன்படுத்தினதாக வாசிக்க முடியல. பர்திமேயு என்ற ஒரு குருடன் இருந்தான். இயேசு அந்த வழியாய் கடந்து போனார். சத்தம் போட்டான், இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்றான்.
பக்கத்துல இருந்தவங்க அதட்டினாங்க, சத்தம் போடாத பர்திமேயு என்று சொன்னார்கள். இயேசு நின்று கேட்டார், உனக்கு என்ன செய்யணும்னு இருக்கிற? அப்போ சொன்னான், ஆண்டவரே நான் குருடனாய் இருக்கிறேன், பார்வையிட வேண்டும். கர்த்தர் தொட்டார், விடுதலையானான். இவன் இந்த ஆளு இந்த 120 பேர்ல இருந்தானா? இயேசு ஒரு முறை கல்லறை வழியாய் கடந்து போக நேரிட்டது, கெனசரேத்து கல்லறையில. அங்கே 2 மனிதர்கள் ஓடி வந்தார்கள். அவங்க அவர்கள் பிசாசு பிடித்தவர்கள், அவர்களுக்குள்ள திரளான அசுத்தாவிகள் இருந்தது. யாரும் அந்த வழியா தனியா நடந்து போக மாட்டாங்க. அவர்கள் அங்கு வருகிறவனை பிடிச்சு அடிச்சு நொறுக்கி அள்ளிடுவாங்க. அநேகரை வேதனைப்படுத்தின. அடிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கலன்னா அங்க இருக்கக்கூடிய கற்களை எடுத்து தன்னுடைய உடம்பை தானே காயப்படுத்தி கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள், பைத்தியம் முடிச்ச மாதிரி இருப்பான். நிறைய பிசாசுகள் இருந்தது. இயேசு அந்த வழியாய் கடந்து வந்தார். 2 பேரும் கல்லறையிலிருந்து புறப்பட்டு இயேசுக்கு முன்னால அப்படியே கத்திட்டே ஓடி வந்து முழங்கால் படியிட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே, குறித்த காலத்துக்கு முன்பே எங்களை வேதனைப்படுத்த வந்தீரா என்று கேட்டார். கர்த்தர் அவர்களை அந்த பிசாசை அதட்டினார், பன்றி கூட்டங்களுக்கு போகும்படிக்கு செய்தார். பன்றி கூட்டங்கள் மேலிருந்து கீழே விழுந்து மரித்து போனது. இவர்கள் விடுதலையாகி நல்ல வஸ்திரம் தரிச்சு இயேசுவின் காலில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாங்களும் உங்களோடு வர்றோம்னு சொன்னாங்க. இல்ல, உன்னுடைய பட்டணங்களுக்கு நீங்கள் திரும்பி போய் நீங்கள் இங்க கேட்டதை சாட்சி சொல்லுங்கள் என்றார். அவங்க போய் எங்க ஊழியம் செஞ்சாங்க. அவர்கள் 2 பேர் இந்த 120 பேர்ல இருந்தாங்களான்னு பாருங்க, இல்லை. அப்ப இயேசுவின் வார்த்தையை குறிப்பெடுத்து நோட்டு போட்டு புஸ்தகம் போட்டு படிச்சு பார்த்து தியானித்து, ஏன் பிரசங்கித்து பார்க்கிறவர்களை அல்ல, சாட்சியாக கர்த்தரை குறித்து நான் எல்லா ஊர்ல மேடையிலும் இயேசுவை குறித்து சாட்சினேன் அவர்களையும் அல்ல, இயேசுவிடத்திலிருந்து நான் அற்புதங்கள் பெற்றுக்கொண்டேன், விடுதலை பெற்றுக்கொண்டேன் அவர்களையும் அல்ல, அதெல்லாம் தாண்டி வேறொரு கூட்டத்தை கர்த்தர் அழைத்தார். இவர்கள் யார் என்றால், இயேசுவை அற்புதத்திற்காகவும் அல்ல, வேறு எதற்காகவும் அல்ல, அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்காக அவரை முழுவதுமாய் ஏற்றுக்கொண்ட அவருடைய சீஷர்களாய் இருந்தார்கள். அவர்கள் சபைக்கு வரலாம், அற்புதம் பெறலாம், இயேசுனை தொட்டிருக்கலாம், அபிஷேகம் பெறலாம், வசனம் வாசிக்கலாம், வசனத்தை பிரசங்கிக்கலாம், அது இல்ல. உன் வாழ்க்கை இயேசுவோடு கூட இணைக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும். அப்படிப்பட்டவர்களைத்தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார். 5000த்திற்கும் அதிகமான பேருக்கு கர்த்தர் பேசினார். ஆயிரக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் விடுதலை செய்தார். அந்த யோவான் சொல்லுவாரு, இந்த புஸ்தகத்துல நாங்கள் எழுதினதை தாண்டி இயேசு செய்த இன்னும் பல அற்புதங்கள் இருக்கிறது. அவைகள் எல்லாம் புஸ்தகங்களாய் எழுத புகுந்தால் எழுதப்படுகிற புஸ்தகங்களின் எண்ணிக்கை உலகம் கொள்ளாது என்று அறிந்திருக்கிறேன். அப்ப ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அவர்களை அப்ப அந்த அற்புதம் பெற்றவர்களை கர்த்தர் பயன்படுத்தினார் பார்த்தா இல்லை. அப்படியானால் அத்தனை பேருக்கு, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேருக்கு அற்புதம் செய்து, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வார்த்தையை கேட்டு, ஏராளமான பேர் கர்த்தரை குறித்து சாட்சி சொல்லி, அதுல வெறும் 120 பேரை கர்த்தர் தேர்வு செய்தார். இன்னைக்கு நிறைய ஜனங்கள் இருக்கலாம், சபையில பெரிய கூட்டம் இருக்கலாம், ஏராளமான சபைகள் இருக்கலாம். கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற ஒரு தனி பிரிவு கூட்டத்தை தேர்ந்தெடுக்கிறார். அவர்களுக்குள்ள என்னையா விசேஷம்? ஏன் அவர்களை தேர்ந்தெடுத்தார்? அவர்கள் வாழ்வோ சாவோ இயேசுவே சதம் என்று நினைத்தவர்கள். இயேசு சொன்னார், தன்னை ஒருவன் எனக்கு சீஷனாய் இருக்க விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றி வர கடவன். இவைகளை செய்யாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். பிரசங்கத்தை கேட்டவங்க பிரசங்கம் முடிஞ்சனே வீட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டாங்க. அற்புதத்தை பெற்றவர்கள் இயேசு கையை தூக்கி விட்ட உடனே அவர்கள் எழும்பி போய்விட்டார்கள் தன் சொந்த ஊருக்கு. சாட்சி சொல்ல விரும்பினவர்கள் அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. 5000 பேருக்கு பங்கு வைத்தார்கள். 5000 பேர் சாப்பிட்டு திருப்தி அடைந்து வீட்டுக்கு போய்விட்டார்கள். சீஷர்கள் வீட்டுக்கு போகல, இயேசுவோடு தங்கி தரித்திருந்தார்கள். அவனைத்தான் கர்த்தர் தேடுகிறார். போக்கும் வரத்துமாய் இருக்கிறவனை அல்ல, வந்துட்டு போகிறவனை அல்ல, கர்த்தரிடத்திலே சாகும்படிக்கு நிற்கிறவன். இயேசு பேசினார், நானே வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம், ஒருவன் என்னை புசித்தால் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும் என்று இயேசு பேசினார். கேட்டாங்க, இது கடினமான உபதேசம், யார் யாரை கேட்பாங்க? அவர் சரீரத்தை பிற்பாராம், கொடுப்பாராம், சாப்பிடணுமா, நித்திய ஜீவனாம், நாங்கள் யார் இதை கேட்பார்கள் என்று எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்க. ஒரு பெரிய கூட்டம், இவ்வளவு பெரிய கன்வென்ஷன் மாதிரி ஒரு பெரிய கூட்டம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த வார்த்தைகளை இயேசு பேசணும், எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்க. இயேசு சுற்றிலும் பார்க்கிறார், தனியா நிற்கிறார். பின்னால திரும்பி பார்க்கிறார், சீஷர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இயேசு கேட்டார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? இந்த உபதேசத்தை கேட்டீங்களே, நீங்களும் போக மனசா இருக்கிறீங்களோ? சீஷர்கள் சொன்னாங்க, யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. வாழ்வோ சாவோ நிச்சயிக்கப்பட்ட உம்மோடு தான் அது நடக்கணும் என்று அவர்கள் புறப்பட்டு போகும்படிக்கு தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவே சதம் என்று புறப்பட்டாம். பாருங்க,
அவனைத்தான் கர்த்தர் எழுப்புதலுக்கு பயன்படுத்துவார். நாங்க சர்ச்சில் பல தலைமுறையாய் நாங்கள் அங்கத்தினரா இல்ல, நாங்க பல சபைகளை நிறுவி இல்ல, நீங்கள் கர்த்தரோடு கூட வாழ்கிற, கர்த்தரிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற, கர்த்தரோடு இணைந்திருக்கிற, கடைசி முடிவு வரைக்கும் வாழ்வோ சாவோ இயேசுவோடு தன்னை சிலுவையிலே அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்த சீஷர்களை அல்லவா கர்த்தர் தேடுகிறார். அவங்களுக்குள்ள என்னையா விசேஷம்? அந்த 120 சீஷர்களுக்குள்ள என்ன விசேஷம்? அவர்களை கொண்டல்லவா கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை தேசத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அவர் வார்த்தைகளை கேட்டது மாத்திரம் ஒரு அடையாளமாய் இருக்கவில்லை, அற்புதத்தை பெற்றது ஒரு அடையாளமாய் இருக்கவில்லை, கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றினது ஒரு அடையாளமா இருந்தது. அவங்களுக்குள்ள எவ்வளவு காரியங்கள் இருந்தது யோசித்து பாருங்கள். கர்த்தர் அவர்களை பயன்படுத்துவதற்கு எத்தனை காரியம் இருந்து யோசிச்சு பாருங்க. அவர்கள் தங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் ஒரு காலத்தில் இருந்தது என்று கண்டிருந்தா கூட இயேசு எடுத்துக்கொண்ட பட்டு விட்டார். அவர் போன பிறகு அவர்கள் அந்த ஐக்கியத்தை விடாமல் ஒருமனப்பட்டிருந்தாங்க. அதுதான் நான் சொல்லுகிறேன். போதகர்கள் ஒருமனப்பட்ட பொழுது எனக்கு தெரிகிறது, கண்டிப்பா இந்த மாகாணத்துக்குள்ள இந்த பகுதிக்குள்ள எழுப்புதல் வரும் பொழுது எங்கெங்கு வருமோ எங்கு ஆரம்பிக்குமோ தெரியாது, கண்டிப்பா ஒருமனப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல கண்டிப்பாய் வரும். அவங்களுடைய காரணம், எழுப்புதலுக்கு கர்த்தர் அவங்களை பயன்படுத்தின காரணம் ஒருமனப்பட்ட ஆவி, ஒருமனப்பட்டு காத்திருந்தாங்க. பாருங்க, ஒருவரை ஒரு குற்றஞ்சாட்டி கொள்ளவில்லை. ஒரு காலத்துல செஞ்சாங்க. ஆரம்பத்துல இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டார்கள். யார் வலது பக்கத்தில் உட்கார்றது, இடது பக்கத்தில் நீ பெரியவனா நான் பெரியவனா சண்டை போட்டாங்க. இப்ப பாருங்க, அமைதலாய் தேவனுடைய சித்தம் நிறைவேற ஒருவருடைய குறையும் ஒருவரும் பொருட்படுத்தவில்லை. அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது யாராவது பேசினாங்க, என்னையா பேதுரு முந்திரி கொட்ட மாதிரி எந்திரிச்சு நீ பேசுற? யோவான், நான் தான் இயேசுவை பின்னால கடைசி வரைக்கும் இருந்தேன், இயேசுவை கோர்ட்டுக்கு கொண்டு போகும் பொழுது நீ மறுதளித்தவன் தானே சொன்னாங்களா? பாருங்க, சொல்லவில்லை. இயேசுவை சிலுவையில் அரைமடிக்கு இழுத்து கொண்டு போன பொழுது எல்லா சீஷர்களும் இயேசு விட்டு போனவர்கள் தானே என்று அந்த பெண்கள் பேசவில்லை. கடைசி வரைக்கும் நான் தானே இருந்தேன் என்று யோவான் அதை குறித்து மேன்மை பாராட்டவில்லை. ஒருமனப்பட்டார்கள். அவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் இருந்தது, இவன் பெரியவனா நான் பெரியவனா என்பது முக்கியமல்ல, கர்த்தர் பெரியவர், அவர் சித்தம் நிறைவேற வேண்டும். அவர் சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறதை போல இந்த பூமியிலே செய்யப்படணும். அதற்காக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அது எந்த இடமாயிருந்தாலும் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு எங்களை முழுவதும் தத்தம் பண்ணி இருக்கிறோம். அந்த கூட்டத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவங்க ஒருமனப்பட்டாங்க. அவங்களுக்குள்ள இந்த ஸ்பெஷாலிட்டி, ஒருமனப்பட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற அவர்கள் தங்களை வெறுமையாக்கி அவங்க அந்த இடத்துல காத்திருந்தாங்க. மூணாவது காரியம், அவர்களுக்குள் இருந்த மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் சுயநலமற்றவர்களாக இருந்தார்கள். சுயநலம் இல்லாதவன். அது எங்க வெளிப்படுகிறது அப்படின்னு பார்த்தா, அவர்கள் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவித்து எதையும் தன்னுடையது சொல்லவே இல்லை. அவர்கள் எல்லாவற்றையும் பொதுவாக வச்சிருந்தாங்க. நான் என்னுடையது என்று பேசவில்லை. கர்த்தர் அவர்களை பயன்படுத்துவதற்கு மூல காரணம் சுயநலமற்றவர்களாக இருந்தாங்க, சுயநலமற்ற மனிதர்களாக இருந்தார்கள். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவங்களுக்கு ஒரே ஒரு காரியம்தான் இருந்தது, இயேசு என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அது நடக்கணும். அது நிறைவேறுவதற்கு என் உயிர் வேண்டுமானால் கூட கொடுக்க தயாரா இருக்கணும். அவர்கள் தன்னை குறித்து நினைக்கவே இல்லை. நாளைக்கு நமக்கு என்ன யோசிக்கல. எப்போ சபைகள் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ள வருதோ அப்பதான் கர்த்தருடைய ஊழியம் வளர ஆரம்பிக்கும். தேவன் அந்த எழுப்புதலுக்கு பயன்படுத்துகிற பாத்திரங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க. நாலாவது, அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, கர்த்தர் மேல வைராகியம் உள்ளவர்களாக இருந்தார்கள். வைராகியம், அந்த பாத்திரங்களை தான் கர்த்தர் பயன்படுத்த, எல்லாரையும் பயன்படுத்த மாட்டார். வைராகியம் அவர்களுக்குள்ளே இருந்தது. வைராகியத்துக்கு என்னங்க, எப்படி அவர்கள் வைராகியமா இருந்தாங்க? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு அழைத்த பொழுது தன் வலையை விட்டு அவர் யாருன்னு கேட்காமலே அவர் மேல விசுவாசம் வச்சு புறப்பட்டாங்க. மறுபடியும் அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு போய் குடும்பம் நடத்தவே இல்லை. இயேசுவோடு கூட அவர் எங்க போனாலும் போனாங்க. அவங்களுக்குன்னு ஒரு நினைவு, அவங்களுக்குன்னு ஒரு திட்டம், தனி திட்டம் இருக்கவில்லை. அவர்கள் கர்த்தருடைய திட்டம் தான் தன்னுடைய திட்டம். ஒரு இடத்துல ஒரு கிராமத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்க, நாம் அந்த இடத்துல போன பொழுது அங்கிருந்த ஜனங்கள் நம்மை வைத்து நம்ம இந்த இடத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு விரட்டி அடிச்சாங்க, கொல்லும்படிக்கு தேடினாங்க. மறுபடியும் அந்த ஊருக்குள்ளே போகணும்னு சொல்றீங்களா ஆண்டவரேன்னு. அப்ப ஆண்டவர் சொன்னார், பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா, ராத்திரின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நாளைக்கு அடுத்த நாள் காலையில விடிகாலை என்று ஒன்று இருக்கும் அல்லவா. அதனால பிரச்சனை இன்னைக்கெல்லாம் வந்து மாறி போயிருக்கும். இருட்டுனா இருட்டாவேவா இருந்துரும், பகை என்றால் பகையாகவேவா இருந்துரும்.
இன்னைக்கு இருட்டா இருந்தா நாளைக்கு வெளிச்சமாயிரும், வாங்க போன்னு சொன்னான். இவர்களுக்கு மனசுல அது ஒரு அச்சம் இருந்தது. ஆனாலும் அவர்கள் என்ன சொன்னாங்க? சாகும்படிக்கு நாமும் அவரோடு கூட போவோம் வாருங்கள் என்றார்கள். எங்களுக்கு விருப்பம் இல்லைதான், ஆனால் சாகும்படியா இருந்தா கூட இயேசுவை பின்பற்றி நாங்கள் கடந்து போகிறோம். வைராக்கியம் அவர்களுக்குள்ள, ஒரு தேவன் மேலே அவர்கள் காண்பிக்கிற அந்த அசைக்க முடியாத வைராக்கியம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 8வது அதிகாரத்துக்கு கடந்து வருகிறோம். அங்க பார்க்கிறோம், சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. சபையில நல்லா சந்தோஷமா இருந்தாங்க, ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க, காத்து கொண்டிருந்தார்கள். சபைக்கு ஒரு பெரிய துன்பம் உண்டாச்சு. துன்பம் உண்டான பொழுது சபை சிதறுண்டு போயினது. சிதறுண்டு போறனா ஸ்கேட்டர். சிதறுண்டுனா என்ன அர்த்தம்னா, தகப்பன் ஒரு பக்கம், தாய் ஒரு பக்கம் ஓடி நாங்க தப்பிச்சு, அதான் செதறி போய், குடும்பம் செதறி போய், சர்ச்சு செதறி போய், ஆளுக்கு ஒரு திசையில ஒரு பெரிய பயங்கரங்கள் உண்டாகிற தேசத்துல ஜனங்கள் எப்படி அகதியாய் செதறி போவாங்களோ. நாங்கள் இருக்கிற ராமநாதபுரம் பக்கத்துல ராமேஸ்வரம் இருக்கிறது. சில வருஷங்களுக்கு முன்னால 80களில் ஆரம்பித்த அந்த போராட்டம், இலங்கை போர் நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய தகப்பனார் அங்கே தாசில்தாரா வேலை பார்த்தாங்க. அகதிகளை கொண்டு வந்து அவர்களை மண்டபம் முகாமில தங்க வைத்து அனுப்புகிற அதிகாரியா இருந்தார் என்னுடைய தகப்பனார். நான் இந்த அகதிகளாக கடந்து வந்த ரெஃப்யூஜிஸ், அந்த புலம்பெயர்ந்தவர்கள், அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த கேம்புக்கு எங்க அப்பா தான் அதிகாரி. நாங்க உள்ளே அங்கே தங்கியிருந்தது, எங்களை சுற்றி இருந்த எல்லாருமே புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்கள். அவங்களுடைய வாழ்க்கை நான் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கிறேன். அங்க இருக்கிற ஸ்கூல்ல நான் வாசிக்க படிக்க நேர்ந்தது. அங்க கூட இருந்தவங்களை நாங்க ஒரு 3 குடும்பத்தை தவிர மற்ற எல்லாமே இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்கள். ஒவ்வொருடைய கதையை கேட்டா பயங்கரமா இருக்கும். ராத்திரில தப்பிச்சு ஓடி வந்தோம், திடீரென்று ஒரு குண்டு சத்தம் கேட்டது, கையை பிடிச்சி எல்லாம் இருட்டுல ஓடி வந்தோம். வந்து கொண்டிருக்கும் பொழுதே என்னுடைய மகளுடைய கை என்னை விட்டு நழுவி அவன் மேல குண்டடி பிடிச்சி செத்து போனா. அவளை தூக்குறதுக்கு வழி இல்லை, விட்டுட்டு அப்படியே ஓடி வந்தோம். கடல்ல வந்தோம், பாதி பேர் போனோம், செதறிண்டு போனோம். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க, பேய் அடிச்ச மாதிரி. தெரியாத ஒரு தேசம், வீட்டை விட்டு, வயலை விட்டு, தொழிலை விட்டு, குடும்பத்தை விட்டு செதறி போய் அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு கேள்விக்குறி அவருடைய மனதிலே தொக்கி நிற்கும், பயம் இருக்கும். குடும்பம் செதறி போனா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நம்முடைய தொழில் அற்று போய் ஏதோ ஒரு கண்காணாத தேசத்துல செதறி அலைந்து திரிய நேரிட்டால் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஆனா வேதம் சொல்லுகிற சபை சிதறி போனது. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து வேலை தேடவில்லை, பிச்சை எடுக்கவில்லை, சாப்பாடு கேட்கல, எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. அந்த மன வைராகியம், அவனுக்கு அடுத்த நேரம் சாப்பாடு எங்கிருந்து வரும் என்று தெரியாது. நான் வாழ்கிற இந்த தேசம் நான் வாழ போதுமானதா என்று தெரியாது. அவனோடு கூட வாழ்ந்து வந்த குடும்பம் எங்க இருக்கிறது தெரியாது. அடுத்த வேளை நினைவு தெரியாது. அவனுக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்றுதான், இயேசு மரித்தார், உயிர்த்தார், வருவார், என்னை கொண்டு போவார். அதை சொல்லும்படிக்கு கர்த்தரை வைத்திருக்கிறார். சாவது நானாயிருந்தாலும் கர்த்தருடைய சுவிசேஷம் உலகம் எங்கும் சொல்லப்பட வேண்டும். அவர் சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறதை போல பூமியிலே செய்யப்படுகிற கடைசி நிமிஷம் வரைக்கும், அது வருகிற வரைக்கும் நான் என்னை அல்ல என் இயேசுவையே மையப்படுத்தும்படிக்கு புறப்பட்டு வந்திருக்கிறேன். இந்த வைராகியம் நமக்குள்ள இருக்கணும். அவர்களைத்தான் கர்த்தர் பயன்படுத்துவார். சும்மா வருகிறவர்களும் போகிறவர்களும் அல்ல, கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றவர்கள் அல்ல, ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டவர்கள் அல்ல, அந்நிய பாஷை பேசுறவர்கள் அல்ல, அற்புதம் பெற்றவர்கள் அல்ல. கர்த்தரை விடாப்பிடியாய் பிடித்துக் கொண்டு வைராகியம் வைத்து கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து அவரை பின்பற்றி போனாம் பாருங்க. அவர்கள் இயேசுக்கென்று வாழவும் சாகவும் துணிந்தவர்கள், வைராகியத்தில் வைத்திருந்தவர். அது மாத்திரம் இல்ல, அவர்கள் இன்னைக்கு எழுப்புதலை கொண்டு வரக்கூடியவர்களுடைய அவங்களுடைய சுபாவம், அவருடைய வேலை எதுவாக இருந்ததுன்னு கேட்டா, அவர்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கும் ஆற்றல் பெற்றவர்கள். தனமணி ஆனாலும் ஜெபம்னு போய் உட்கார்ந்துட்டா ஜெபித்து கொண்டே இருப்பாங்க. எழுப்புதல் ஆவி வந்த பிறகு மாத்திரம் இல்ல, வருவதற்கு முன்பாகவே வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்து அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போனார். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் அளவும் தன் சீஷர்களுக்கு தரிசனமானார். 40வது நாள்ல தான் இயேசு ஒலிவ மலையில நின்று பேசிக் கொண்டிருந்த பொழுது யாருடைய கண்கள் பார்க்க ஒரு மேகம் வந்து அவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். 40 நாள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல 1வது வசனம் சொல்லுகிறது, பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அப்படின்னு. அப்ப அவர்கள் பெந்தகோஸ்தே என்ற நாள் வர்ற வரைக்கும் அவர் ஆண்டவர் வந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது ஒரு கட்டளை கொடுத்தார். அவர் என்ன சொன்னார்னா, வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும்
நீங்கள் எருசலேமை விட்டு நீங்கி போக கூடாது. எருசலேமிலே தான் காத்திருக்கணும். வாக்குத்தத்தம் பண்ணினது உங்கள் மேல் வருகிற வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு நீங்கி போக கூடாது. அந்த கூட்டத்தில் இருந்த சீஷர்ல யாருமே எருசலேமை சேர்ந்தவர்கள் இல்லை. யாராவது எருசலேமை சேர்ந்தவங்களா? கலிலேயாவை சேர்ந்தவர்கள் அவங்க. எருசலேம் என்பது கேபிட்டல் பட்டணம். அங்க வந்திருக்கிறாங்க, எங்க போய் தங்குறது ஒன்னும் தெரியல. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். மார்க்குவின் தாய்க்கு சொந்தமான மேலறை வீட்டுக்கு போனாங்க. அந்த வீட்டை பிடிச்சாங்க. வாக்குத்தத்தம் எப்ப வரும் எப்ப நிறைவேறும் தெரியாது, ஜெபிப்போம் என்று அமர்ந்தார்கள். எப்ப வந்தது தெரியுமா? வாக்குத்தத்தம் பெந்தகோஸ்தே என்ற நாளிலே வந்தது. பெந்தகோஸ்தே என்றால் 50 என்று பொருள். இயேசு உயிர்த்தெழுந்து, இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பஸ்கா பண்டிகைக்கு அடுத்த நாள்ல இருந்து 50வது நாள்ல இயேசு 40 நாள் தன்னை வெளிப்படுத்தினதை கழித்து விட்டால் 10 நாட்கள் அவர்கள் அமர்ந்த இடத்திலிருந்து எழும்பாம ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். கர்த்தருடைய வல்லமையை கொண்டு போகிறவனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தகுதி ஜெபிக்கிறவனாய் இருக்கணும். அது சும்மா மற்றவருடைய கண் பார்வை பார்க்கிறதற்காக அல்ல, உண்மையிலே தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கிறவன் தான் கர்த்தர் எழுப்புகிறார். எழுப்புதல் வரப்போகிறது என்ற வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் அறிவித்த பொழுது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த முதல் கட்டளை தேசத்தை ஜெபத்தினால் நிரப்புங்கள் என்று. ஜெபிக்கிறவர்களை எழுப்புங்க, ஜெபிக்க கற்றுக் கொடுங்க, ஜெபிக்கும்படிக்கு அவர்களுக்கு அந்த காரியத்தை சொல்லி அவர்களை கூட்டி வாருங்கள், நான் அவர்களை கொண்டு வருவேன். கர்த்தருக்கு ஜெபம் தேவைப்படுகிறது. ஜெபிக்கிறவன் தேவைப்படுறான். தியாகத்தோட கண்ணீரோட ஜெபிக்கிறவர்கள் தேவைப்படுகிறார்கள். ஆண்டவர் சொன்னார், திடீரென்று நாங்கள் 4 மாதத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாசத்துல 3 நாட்கள் நாங்கள் காத்திருந்து, கொஞ்சம் திருப்பி கொடுங்க, நாங்கள் காத்திருந்து கர்த்தருடைய பார்வதி ஆண்டவருடைய பாதத்துல இனி வருகிற வருஷத்துல நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு சொல்லுகிறீர் என்று உபவாசத்தோட காத்திருந்து ஜெபிப்போம். ஒரு 50 பேர் 100 பேர் இருப்பாங்க. அங்க வந்து தேவனுடைய ஊழியக்காரர்கள் கொஞ்சம் பேர் நாங்கள் கூடி ஜெபம் பண்ணோம். எங்கள் தேசத்துக்கு என்ன சொல்லுகிறீர்? கர்த்தர் சொன்னாரு, நான் உங்களுக்கு வரப்போகிறது என்று வாக்குத்தத்தம் பண்ணின எழுப்புதல் சீக்கிரமா தமிழ்நாட்டில் வரப்போகிறது. அது வரப்போறதுக்கு முன்னால வருவதற்கு முன்பாக தேசம் சொலகில புடைக்கப்படுற மாதிரி புடைக்கப்படும். அப்பொழுது என் ஜனத்தினுடைய விசுவாசம் காக்கப்படும்படி அங்கே உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற ஜனங்கள் வரணும். அது கர்த்தர் பேசி முடிச்ச உடனே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அதற்கு ஜனங்களை கூட்டுங்கள், நான் அப்படிப்பட்ட ஜனங்களை உங்களிடத்திலே கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்பதான் முதல்ல ஜெபம் பண்ணி கர்த்தர் இந்த வார்த்தைகளை என் மூலமாய் பேசின பிறகு மோகன் சி லாசரஸ் ஐயா அவங்க போய் அங்க ஜெபம் பண்ணாங்க. அப்ப ஆண்டவர் அவருக்கு ஒரு திட்டம் கொடுத்தார். தமிழ்நாட்டில் 12 மணி நேரம் உபவாசத்தோட ஜெபம் பண்ண வைக்கணும், ஜனங்களை அழைப்பு கொடுன்னு சொன்னார். உடனே கர்த்தர் இப்படி பேசி இருக்கிறாரு பிரதர்னு சொல்லி நானும் இருந்தேன் அந்த நாட்கள். அடுத்த நாள் அதை குறித்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம், எல்லாரும் உட்காந்து பேசினோம். அப்பொழுது சொன்னாங்க, வெறும் ஜெபம் என்றால் ஜனங்கள் எப்படி வருவாங்க? 12 மணி நேரம் ஜெபம், இன்டர்வலே கிடையாது, இன்டர்வலே கொடுக்க மாட்டோம். அதுல கொடுக்குற கட்டளைகளை பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். இன்டர்வலே கிடையாது, 12 மணி நேரம் ஜெபம். 12 மணி நேரம் என்னங்க ஜெபம் பண்ணுவீங்க? தேசத்துக்கு ஜெபம் பண்ணும், உங்களுக்காக ஜெபம் பண்ண மாட்டோம். போனா போகுதுன்னு கடைசி 5 நிமிஷம் உங்களுக்காக ஜெபம் பண்ணும், அப்படிதான் சொல்லுவாங்க. கடைசி 5 நிமிஷம் வருவார்களா யாராவது? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. நாங்கள் எப்பப்பெல்லாம் ஜெபம் பண்ணோம்னு சொன்னா, ஒரு வெளியூருக்கு பிரயாணம். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன். என்னுடைய தகப்பனார் வழியில 4 தலைமுறை கிறிஸ்தவர்கள். என் தாயார் தான் இந்து. அப்ப அவங்களுக்கு எல்லா பழக்கம், நாங்கள் போன சர்ச்சில் என்ன பழக்கம் எல்லாமே எங்களுக்கு தெரியும். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில சம்பிரமமான எங்களுடைய வாழ்க்கையில பக்தி வினயமுள்ள வாழ்க்கையில சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறோம், தூங்குறதுக்கு முன்னால ஜெபம் பண்ணியிருக்கிறோம், ஒரு வெளியூர் எங்கேயாவது போனோம்னா ஜெபம் பண்ணியிருக்கிறோம், ஒரு வியாதி வந்தால் ஜெபம் பண்ணியிருக்கிறோம், ஒரு பிறந்த நாள் வந்தால் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அவ்வளவுதான். மற்ற நேரம் எங்கள் ஆராதனைக்கு போகும்போதெல்லாம் ஒரு கையில ஒரு புஸ்தகத்தை வச்சு சுருக்க ஜெபம் பண்ணி இருக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்த ஞாயிறுக்கு பிறகு வரும் 2வது ஞாயிறுக்கான சுருக்க ஜெபம். அது நாங்கள் சுருக்க ஜெபம். ரொம்ப நேரம் பேசி நீங்க வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. 1 மணி நேரத்தில் நாங்கள் ஆராதனை முடிக்கணும் ஐயா. எங்களுக்கு அது சுருக்க ஜெபம் நல்லா ஞாபகம் இருக்கிறது. இயேசு சிலுவையில் இறந்தது நினைவு கூறும்படி பெரிய வெள்ளிக்கிழமைன்னு கொண்டாடுவாங்க சர்ச்சில். அப்ப சொல்லுவாங்க, மும்மணி தியானம், 3 மணி நேரம் ஜெபம். 3 மணி நேரமா? 3 மணி நேரம் என்ன ஜெபம் பண்றது? எங்க அப்பா சொல்லுவார், 3 மணி நேரம் ஜெபத்தில் இருக்கணும்டா, இப்பவே நீ குடிக்க வேண்டிய தண்ணி எல்லாம் குடிச்சுக்க, சாப்பிட வேண்டியலாம் சாப்பிட்டு 3 மணி நேரம் சர்ச்சை விட்டு வெளியே வர முடியாது, வாங்கன்னு போவாங்க. எங்க சர்ச்சில் எங்கள் அந்த விசுவாசிகள் மேல எங்கள் போதகர்களுக்கு அவ்வளவு கரிசனம். வெளியே பார்த்தா தண்ணி பந்தல், நீராகாரம், காஃபி, டீ, 3 மணி நேரம் ஜெபத்துக்கு.
அப்படியுமே ஜனங்கள் அப்படியே வெறுக்க வெறுக்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கும் போதே ஒரு கூட்டம் போய் வெளியே இலவசமாய் கொடுக்கிற நீர்மோர் பந்தல்ல ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்கும். எலுமிச்சை ஜூஸ் புளிஞ்சு வச்சிருப்பான், அதுல ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்கும். பானக்கம் தெரியுமா உங்களுக்கு? பானக்கம், அதுல ஒரு கூட்டம் உண்டாயிருக்கும். நான் பானக்கத்தை முதல்ல பார்த்ததே மும்மணி தியானத்துல தான். அதுக்கு முன்னால எனக்கு தெரியாது. கருப்பட்டியும் புளியும் போட்டு கரைச்சி வச்சிருப்பாங்க. அது அங்கதான் முதல்ல, இது என்னப்பா நல்லா இருக்கு, இது இங்கதான்டா கொடுப்பாங்க. அவ்வளவு முஸ்தீபுகள் பண்ணி போனோம். அப்ப சொன்னோம் 12 மணி நேரம் ஜனங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த கிறிஸ்தவர்களை அழைத்து வெளியே போகக்கூடாது, இன்ட்ரோலே கொடுக்க மாட்டோம் 12 மணி நேரம் சொல்லி, அதுல உங்களுக்கு ஜெபம் பண்ண மாட்டோம், தேசத்துக்கு ஜெபம் பண்ணும். கடைசி இந்த 9 மணி ஆகும்பொழுது 5 நிமிஷம் உங்களுக்காக ஜெபம் பண்ண சொன்னா எத்தனை பேருங்க வருவாங்க? எவ்வளவு பேர் வருவாங்க? அப்ப சொன்னாங்க ஒரு 300 பேர் வந்தாலே, என்ன பெரிய ஊழியர்கள் இல்லையா, அங்க சாதாரண கூட்டம் நடத்தினாலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருவாங்க. இப்படி ஜெபம்னு போட்டு இவ்வளவு கண்டிஷன்ஸ் போட்டா ஒரு 300 பேர் வந்தால் கூட போதும் பிரதர், நம்ம நடத்திடுவோம். 300 பேர் வந்தா கூட போதும். அப்போ ஒருத்தர் சொன்னார், ஆண்டவர் தான் சொல்லி இருக்கிறாரே ஜெபிக்க வேண்டியவங்க யாரோ அவங்களை நான் அழைத்து வருவேன் என்று. உடனே அதற்குண்டான திட்டங்கள் தீட்டப்பட்டது, எல்லாம் சொல்லப்பட்டது. ஜெபம் எவ்வளவு முக்கியம்னு சொல்றேன் பாருங்க. எல்லாம் செய்யப்பட்டது. முதல் கூட்டம் நாகர்கோயிலில் நடைபெற்றது. முதல் 12, அதான் ஃபர்ஸ்ட் 12 மணி நேரம் உபவாச ஜெபம், இன்ட்ரோல் இல்லாம 12 மணி நேரம். நான் அப்பதான் என்னுடைய இடத்துல இருந்து நாகர்கோயிலுக்குள்ள போகிறேன். அந்த ஸ்கூல் வளாகத்துக்குள்ள போறேன். கார் உள்ளே நுழைய முடியல, அவ்வளவு ஜனங்கள் கூட்டம். எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க கேட்டா 18,000 பேர் வந்திருக்கிறாங்க. எதுக்கு? 12 மணி நேரம் ஜெபம் பண்ணுவதற்கு. எனக்கு ஆச்சரியம், மேடையில உட்கார்ந்து பார்க்கிறேன், உள்ள உட்கார்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். 18-20,000 பேருக்கு மேல அப்படியே கூட்டம் நெருக்கி வழிகிறது. உட்கார இடம்ல பந்தல விஸ்தாரம் பண்ணி கொண்டே போகிறார்கள், ஜெபிக்கிறார்கள், ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்க உள்ள உட்கார்ந்து இருக்கிற அம்மாக்கள் வெளியே எந்திரிச்சு போனா இடம் போயிருன்னு சொல்லிட்டு உட்கார்ந்த இடத்திலேயே கடைசி ஜெபம் முடிகிற வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு சின்ன தண்ணி பாட்டிலை வைத்துக் கொண்டு இடையில தண்ணி குடிச்சுக்கிறாங்க. அப்புறம் அவ்வளவுதான். கதறவும் ஜெபம் பண்ணவும் கண்ணீர் பிடிக்கவும் விதவிதமான ஜெபங்கள். ஆச்சரியமா இருந்தது. அப்பதான் நினைச்சேன், இது மனிதனால் உண்டானதல்ல, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி வலையை போட்டதனால் உண்டானது. இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒன்றையும் அறுவடை செய்ய முடியல. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், வார்த்தையின்படியே வலையை போட்டாங்க. ஜெபம் ஆண்டவருக்கு அது தேவைப்படுது. அதனால ஜெபத்தின் மேல் பசிதாகம் உள்ள, ஜெபிக்கக்கூடிய, திறப்பில் நிற்கக்கூடிய, தேசத்துக்கு பரிந்து பேசுகிற ஜனங்களை திரளாய் அழைத்து கொண்டு வந்தார். ஒவ்வொரு மாவட்டத்தின் தலைநகரங்களிலும் கூட்டம் நடத்தப்பட்டது. எல்லா இடத்திலும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள். கடைசியில சென்னையில் நடத்தப்பட்ட பொழுது 1.25 லட்சம் ஜனங்கள் கூடினார்கள். ஜெபிக்க மாத்திரம் 12 மணி நேரம். ஒருவேளை நாகர்கோயில்ல வந்தவங்க என்னடா 12 மணி நேரம் அப்படி உட்கார வச்சிருக்காங்களே பயந்து போயிருந்தா அடுத்த கூட்டத்தில் ஆள் வந்திருக்க மாட்டாங்க. கர்த்தர் அனுப்புவேன் என்று சொன்ன மனிதர்கள் வந்தார்கள். கர்த்தருக்கு ஜெபிக்கிறவன் வேண்டும். எப்படி ஜெபிக்கிறவன்? ஏனோ தானோ என்று அல்ல, தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கதறி ஜெபிக்கிறவன். எரேமியா என்ற பக்தன் ஆண்டவரிடத்திலே ஒரு விண்ணப்பம் வைத்தான். ஆண்டவரே, என் தேசத்திற்காக கதறி கதறி என் கண் இறப்பைகள் வற்றி போய்விட்டது, கண்ணீர் போய்விட்டது. எனக்குன்னு நான் ஒரே ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டும் ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு தேவை இருக்கிறது. என் தலை தண்ணீராய் மாறட்டும், என் கண்கள் நீரூற்றாய் மாறட்டும், அப்பொழுது சாக கொடுத்த என் தேசத்திற்கு நான் கதறி ஜெபிக்க விரும்புகிறேன் என்றான். வேதத்தில் எப்படி சொல்லி இருக்கு? ஜெபம் பண்றவங்க தேவை. பிசாசு பாருங்க இப்ப என்ன செய்யறான்னு சொன்னா, ஜெபம் பண்ணுகிறவர்கள் ஜெபத்தை விதைத்து அந்த எழுப்புதலை கொண்டு வந்து பாருங்க. அந்த முதல் நூற்றாண்டு எழுப்புதல் வரும்போது கூட கர்த்தர் 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஜெபம் இல்ல, 10 நாள் ஜெபம், இடைவிடாத ஜெபம். 10 நாள் உட்கார்ந்த இடத்தை விட்டு எந்திரிக்காம வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் ஜெபத்தில் இருந்தாங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியமான சாதனை என்று பாருங்க. ஜெபம் முக்கியம். ஆனா சாத்தான் இன்றைக்கு சில போதகர்கள், சில மனிதர்கள், சில நவீன உபதேசிகளை கொண்டு வந்து ஜெபத்தை குறித்த தாறுமாறான செய்திகளை கொண்டு வர்றாங்க. ஏங்க ஜெபம் பண்ணணும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரத்தில் வேலை பார்த்த ஒரு தம்பி என்கிட்ட ஒரு காரியம் சொன்னான். அண்ணே, நான் இயேசு உடைக்கிறார் ஊழியத்தின் மூலம் தொடப்பட்டு உங்க ஊழியத்தில் சில காரியங்களை கற்றுக்கொண்டு நல்லா ஜெபம் பண்ணி, நிறைய உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன். ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரருடைய ஊழியத்தில் போய் சேர்ந்தேன். அவர் என்னை அழைத்து கொண்டு ஒரு பட்டணத்தில் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசுறதுக்கு போனார். அந்த கூட்டம் ஆசீர்வாதமா இருக்கணுமேன்னு சொல்லி நான் முழங்கால் போட்டு அறையிலே ஜெபித்து கொண்டிருந்தேன். இந்த ஊழியக்காரர் என்னை பேரை சொல்லி கூப்பிட்டு தேடி இருக்கிறார். அப்பொழுது அங்க இருந்த மற்ற அசிஸ்டன்ட் சொல்லி இருக்கிறாங்க, அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான் என்று. சரி, அவனை சாப்பிட சொல்லிட்டு சீக்கிரம் வர சொல்லுங்கன்னு சொன்னார். சாப்பிட மாட்டானா, உபவாசத்துலாம் இருப்பானா, 3 நாள் நல்லா ஃபாஸ்டிங்ல இருந்து ஜெபம் பண்ணுன்னு. அவனை கொண்டு வாயா, அங்கே என்ன நவீனமான ஆளா இருக்கிறான்னு சொல்லி கூப்பிட்டு அந்த ஊழியக்காரர் பேசுனது நான் அப்படி சொல்றேன். அவர் சொன்னாராம்,
ஏன் ஜெபம் பண்றேன்னு கேட்டார். உபவாசம் பண்ணி ஆசீர்வாதமா கூட்டங்கள் நடக்கணும்னு சொல்லி உபவாசித்து ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொன்னார். அப்பொழுது அவர் சொன்னாராம், மணவாளன் தன்னோடு கூட இருக்கும் பொழுது மணவாளனுடைய தோழர்கள் உபவாசிப்பார்களா? நீ உபவாசிக்கிற ஒவ்வொரு நேரம் என்ன சொல்றன்னா, மணவாளனாகிய இயேசு என் கூட இல்லை என்று நீ சொல்லுகிறாய். இயேசுதான் உன் கூட தானே தம்பி இருக்கிறாரு, ஏன் உபவாசம் பண்ணணும்? நீங்க சொல்லுங்க இதுக்கு பதில். உபவாசம் பண்ணாத அவிசுவாசம். இப்போ ஒரு ஆள் பேசுகிறார், ஜெபம் ஜெபம். அது ஒரு சின்ன தம்பி, அவனுக்கு பாவம் ஒண்ணு தெரியல. நான் சொல்லுகிறான், என்னங்க ஜெபம்? ஜெபம் என்றால் என்ன? எதுக்கு ஜெபம்? இயேசு நமக்காக எல்லா ஜெபத்தையும் செய்து விட்டார், நம்ம சந்தோஷமா இருப்போம் வாங்க. சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா, வில்லங்கமா பேசி பேர் வாங்குறதுக்கு நினைப்பார்கள். சில ஆளுக்கு அரசியல்ல கூட இருக்கிறான், சில ஆளு அவனுக்கு அது பேசுற லாஜிக்கானாலாம் புரியாது. எதையாவது உன்னை கொளுத்தி போட்டா எல்லாரும் என்னை பற்றி பேசுவாங்கன்னு. ஒரு வாலிப தம்பி புதுசா வந்து இப்பதான் எந்திரிச்சிருக்கிறார். அவர் பேசுறதெல்லாம் தப்பு. அவர் சொல்லுகிறார், பாவிகளிலே பிரதான பாவி யார் தெரியுமா? ஒரு ஆள் சொல்றார், பவுல். இல்லங்க, இயேசுதான் பிரதான பாவி. நம்ம எல்லாருடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு இயேசு பிரதான பாவி அப்படி. இன்னொன்னு சொல்றாரு, இயேசுவை நீங்கள் விசுவாசித்து விட்டாலே போதும், அதுக்கப்புறம் இயேசுனுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளே வந்து விட்டதானால் நீ தைரியமா எந்த பாவத்தையும் செய்யலாம், கிருபை உன்னை காத்துக்கொள்ளும். கர்த்தருடைய அவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசம் என்பது, அதுக்கு ஒரு உதாரணம் வேற. இந்த டிஜிட்டல் உதாரணம், ஆன்டிவைரஸ் மாதிரி. ஒரு கம்ப்யூட்டர்ல ஆன்டிவைரஸ் உள்ள போட்டாச்சுன்னா, எப்படி வைரஸ் உள்ள வந்துச்சுன்னா தானா ஒரு சுத்தி தள்ளிடுமோ, அது மாதிரி நீ பாவம் செய்தால் உள்ளே இருக்கிற அபிஷேகம் ஒரு சுத்தி அதான் தள்ளிரும். நீ மறுபடியும் என்ன வேணுமானாலும் செய்யலாம். ஆன்டிவைரஸ் போட்ட மாதிரி கர்த்தர் உனக்குள்ளே அபிஷேகத்தை போட்டா எல்லாரும் அல்லேலூயா, அதுக்கு ஒரு அல்லேலூயா சொல்ல ஒரு கூட்டம். இந்த ஆள் சொல்றான், ஜெபம் பண்ணுவது அவிசுவாசத்தின் உச்சகட்டம். நீ ஜெபம் பண்றதுனாலே நடக்குது சொல்றான். ஜெபம் பண்ணி தேசத்தை காப்பேன்னு சொன்னீங்க. உங்க தூத்துக்குடியில வந்து திறப்பின் வாசலை நின்று ஜெபிக்கிறீங்க, தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடத்தினா நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்கிறான். வேதத்தில் இப்படிப்பட்டவர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். யோபுவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 15, 16, 17 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். அதுல யோபு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சர்வ வல்லவரை சேவிக்க, நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறதுனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். யோபுவின் காலத்திலேயே ஜெபம் தேவைப்பட்டிருக்கிறது. சொல்றாரு, சர்வ வல்லவரை சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறதுனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் வாழ்க்கை அவர்கள் கையில் இராது. துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமா இருப்பதாக. அவர் என்ன சொல்றாரு? ஜெபத்தை பகைக்கிறவன் இருக்கிறான் பாருங்க, அவன் துன்மார்க்கன் என்பதுதான் வேதம் தீர்க்கிற தீர்ப்பு. ஜெபம் பண்ண கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். ஏன் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்? நாம் பண்ண ஜெபமே போதும், சிலுவையில நாம் பண்ண ஜெபமே போதும் கர்த்தர் விட்டு போயிருக்கலாம்ல. சீஷர்களை அமர வைத்து ஜெபிக்க சொன்னார். மாத்திரமல்ல, வேதத்தில் இன்னொரு பகுதி சொல்லுகிறது, நீங்கள் தானே ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடினால் ஜெபிக்க உதவி செய்ய பரிசுத்த ஆவியையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஜெபத்தை குறித்து பேசுகிறவன், ஜெபத்தை குறித்து கிரிட்டிசைஸ் பண்ணுகிறவன் துன்மார்க்கன் என்று நான் அல்ல, வேதம் சொல்லுகிறது. சொல்லுதா சொல்லலையா? பாருங்க. ஆனாலும் அவர்கள் வாழ்க்கை அவர்கள் கையில் இராது. ஜெபத்தை பழிச்சு பேசினான்ல, அவன் வாழ்க்கை அவன் கையில் இராது. துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக. எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போம். அவர் தமது கோபத்தில் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும் என்று எழுதியிருக்கிறது. ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தருக்கு தேவைப்படுது. ஜெபிக்கிற கிறிஸ்தவனைத்தான் கர்த்தர் எழுப்புதலிலே பயன்படுத்த விரும்புகிறார். அவர்களைத்தான் கர்த்தர் காப்பாற்ற விரும்புகிறார். இயேசு சொன்னார், இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் வரும்பொழுது எதிர் நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். இயேசுனை தெரியாமலா சொன்னார்? இயேசுனார் சொன்னார் பாருங்க, ஒரு பக்கத்துல பெரிய பெரிய அலைகள் வரும், கடல் கொந்தளிக்கும், கொள்ளை நோய் வரும், எங்க பார்த்தாலும் யுத்தம் வரும். எப்படிங்க தப்பிக்கிறது? ஆண்டவரே, ஆண்டவர் சொல்றாரு, தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்புவதற்கும் மனுஷகுமாரன் வரும்பொழுது நிற்கும்படிக்கான ஆயத்தத்தை பெறுவதற்கும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். இதை விடவா ஒரு ஊழியக்காரன் சொல்லிவிட போகிறான்? ஜெபம் பண்றது தப்பு, ஜெபம் பண்றது பாவம், ஜெபம் பண்றதுனால என்ன பிரயோஜனம்?
என்று கேட்பார்கள். எசேக்கியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறீங்க. நீ அதை குறிச்சு வச்சுட்டு வீட்டில் போய் படிச்சு பாருங்க. நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். எசேக்கியேல் வானத்துக்கு பரலோகத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆலோசனை சங்கம் அங்கே கூடி இருக்கிறது. கர்த்தர் அவருடைய பிரசன்னம் சிங்காசனத்தில் இருக்குது. பலிபீடம் முன்னால வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், யார் அங்கே? இதோ என் காரியத்தை நிறைவேற்றல் எங்கே இருக்கிறீங்க, வாங்கன்னு சொன்ன உடனே தங்கள் கைகளிலே சர்வாயுத வர்க்கத்தை போன்ற அழிக்கும் ஆயுதங்களை பிடித்திருக்கிற பெரிய பெரிய பட்டயங்களை பிடித்திருக்கிற தூதர்கள் தோன்றினார்கள். கர்த்தர் அவர்களை பார்த்து சொன்னார், எருசலேமிலே செய்யப்படுகிற கொடுஞ்செயலை பாருங்கள், நீங்கள் புறப்பட்டு போங்க. கீழே போய் 6 பேர் எந்திரிச்சாங்க, 6 பேர் வந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், எருசலேமுக்குள்ள போங்க, எருசலேமுக்குள்ள போய் உங்கள் கண்கள் தப்ப விடாது இருப்பதாக. அங்கு காணப்படுகிற ஆசாரியன், பிரபுக்கள், விசுவாசிகள், ஜனங்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர், பெரியவர், ஒருவனுக்கும் கண் இறங்காம வெட்டு என்று சொல்லி சங்கார தூதனுக்கு கட்டளை கொடுத்தார். சங்கார தூதர்கள் புறப்பட எத்தனிக்கும் பொழுது கர்த்தர் வேறொரு தூதனை முன்பாக அழைத்தார். அவன் சணல் வஸ்திரம் தரித்திருந்தான். ஒரு மைக்கூட்டை தன்னுடைய அறையிலே கட்டியிருந்தான். ஒரு இங்க் பாட்டில், ஒரு மைக்கூடு. அப்ப கர்த்தர் சொன்னார், இந்த 6 தூதர்கள் இறங்கி வந்து எருசலேமிலே சங்காரம் பண்ண போறதுக்கு முன்னால நீ புறப்பட்டு போய் எருசலேமிலே நடைபெறுகிற அக்கிரமங்களை கண்டு மனம் பதறி என்னை நோக்கி அபயமிட்டு ஜெபித்தவர்கள் இருக்கிறாங்க பாரு, அவருடைய நெற்றியிலெல்லாம் அடையாளம் போட சொல்லு. இந்த 6 தூதர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எருசலேமிலே உருவ போய் வெட்டுங்கள், உன் கண் எவனையும் தப்ப விட வேண்டாம், ஆனா முத்திரை போடப்பட்டவனை மாத்திரம் கிட்டி சேராதிருங்கள் என்றார். வீட்டுல படிச்சு, யாரு முத்திரை போடப்பட்டவன்? எருசலேமிலே நடக்கிற பாவத்தை கண்டு மனம் பதறினவன், தன் தேசத்திலே தேவாலயம் தீட்டுப்படுகிறதை கண்டு திறப்பிலே நின்றவன், கதறினவன், ஜெபித்தான், ஆண்டவரே என் பட்டணத்தை காப்பாற்றிக் கொள்ளும், என் தேசத்தை காப்பாற்றிக் கொள்ளும். அவன் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பட்டணத்தை காப்பாத்தினாரா இல்லையா தெரியல, ஆனா ஜெபித்தவனை காப்பாற்றி விட்டார். அல்லேலூயா. பட்டணத்தை அழிச்சாரு, ஜெபித்தவனை காத்து கொண்டார். அல்லேலூயா. ஜெபம் எவ்வளவு மேன்மையான யோசிச்சு பாருங்க. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள ஒரு வழி நான் சொல்லுகிறேன், வரப்போகிற பெரிய தீங்குக்கு தப்பித்துக் கொள்ள ஒரு வழி சொல்லுகிறேன். இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் வரும்பொழுது எதிர் நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படும்படி எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்றார். எவன் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. ஜெபம் பண்றது தப்புன்னு சொன்னா கேட்காதீங்க. உபவாசம் பண்றது பாவம் என்றால் கேட்காதீங்க. என் இயேசு சொல்லி இருக்கிறார், கடைசி காலம் என்பது ஜெபிக்க வேண்டிய காலம், ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டிய காலம், ஜெபத்திலே காத்திருக்க வேண்டிய காலம். ஒரு எழுப்புதல் வர வேண்டுமானால் ஜெபிக்கிறவர்கள் மூலமாய்த்தான் அது வர முடியும். ஆகவேதான் ஆண்டவர் தன்னை பின்பற்றின சீஷராய் அழைக்கப்பட்டவங்க, இயேசுவை எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினவங்க, இயேசுவோடு கூட வாழ்ந்தவர்கள், இயேசு மேல் வைராக்கியம் உள்ளவர்களாய் இருந்தா கூட அவங்கள 10 நாள் ஜெபிக்க வைத்து தான் கர்த்தர் அந்த எழுப்புதலின் கட்டளை அவர்கள் கைகளிலே தந்தார். அல்லேலூயா. ஆகவேதான் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை திரளாய் ஜெபிக்க வரும்படிக்கு அழைத்திருக்கிறார். காலையிலிருந்து இது வரைக்கும் ஏன் நம்ம இங்கே நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்? இதனாலதான் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய கிருபை உன்மேல் பெருகி ஜெபித்தவர்கள் வழியாய்த்தான் எழுப்புதல் தேசத்துக்குள்ளே வர முடியும். 10 நாள் ஜெபித்தார்கள். அவங்க வைராக்கியம் உள்ளவர்கள் தான், அது மாத்திரம் போதல. அவர்கள் இயேசுவை விடாப்பிடியாய் பின்பற்றினவர்கள் தான், அது மாத்திரம் போதல. அவர்கள் சீஷர்கள் தான், அது மாத்திரம் போகல. இயேசுவால் நேரடியாய் அழைக்க, அது மாத்திரம் போகல. அவர்கள் ஜெபிக்க வேண்டியதும் அவசியமாயிருந்தது. கடைசியா கர்த்தர் 10 நாட்கள் அவர்களை ஜெபத்திலே ஊற போட்டு அதுக்கு பிறகுதான் அந்த எழுப்புதலின் கட்டளையை அவருடைய கைகளிலே கொடுத்தார். உன்னைய கர்த்தர் எழுப்புதலுக்கு பயன்படுத்த வேண்டும் என்றால் நீங்க எழுப்புதல் பற்றி பேசுகிற கூட்டங்களுக்கு போறதுனால பயன் இல்லை. எழுப்புதலை பற்றி நீங்களே பேசினாலும் பயன் இல்லை. நான் இப்போ தொண்டைகளிய பேசுறேனே, இது மாத்திரம் என்னுடைய தகுதி இல்லை. நானும் ஜெபிக்கணும், நானும் கர்த்தரிடத்திலே வைராக்கியம் உள்ளவனாய் இருக்கணும். அவனைத்தான் கர்த்தர் எழுப்புதலுக்கு பயன்படுத்த போகிறார். கர்த்தர் ஒரு மனிதனை எழுப்புதலுக்கு பயன்படுத்த போகிறார் என்றால் அவன் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்தோம். அவர்களுக்கு தேவன் செய்ய போகிற காரியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ஒருவனை எழுப்புதலுக்கு கர்த்தர் பயன்படுத்த போனா அவனுக்குன்னு செய்வதற்கு கொடுப்பதற்கு சில விசேஷ காரியங்களை வைத்திருக்கிறார். சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், ஆனா ஒன்றே ஒன்று காரியத்தை நான் சொல்றேன். அப்போஸ்தலருடைய புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து
அப்போஸ்தலன் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து எழுப்புதலுக்கு பயன்படுத்த போகிற பாத்திரங்கள், இயேசு எழுப்புதலை யார் கைகளிலே கொடுக்க போறார் அந்த பாத்திரங்கள், அவர்கள் எப்படி இருக்கும் நீங்க படிச்சீங்க, நீங்க பார்த்தீங்க. அவர்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்க போகிறார் என்பதை நீங்க பார்க்கணும். அதை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கணும். அவர் சொல்லுகிறார் பாருங்கள், 1வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசம் தொடங்கின எல்லாவற்றை குறித்து நான் சொல்லுகிறேன். அதை குறித்த முதலாம் பிரபந்தத்தை நான் உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும், நீங்க நல்லா பாருங்க, பாடுபட்டு உயிர்த்த பின்பு 40 நாள் அளவும் அவர் எழுப்புதலுக்கு பயன்படுத்த போகிற பாத்திரங்களுக்கு என்ன செய்தார் என்றால் 40 நாள் அளவும் அவர்களுக்கு அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி. கர்த்தர் உன்னை எழுப்புதலை பயன்படுத்த போனா அவர் உனக்கு வைத்திருக்கிற முதல் ஆசீர்வாதம், இங்க பாருங்க, முதல் ஆசீர்வாதம் தரிசனமாகி போட்டிருக்கா. இரண்டாவது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவருடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களாலே அவர்களுக்கு தன்னை உயிரோடு இருக்கிறவர்களாய் காண்பித்து. இதுதான் கர்த்தர் உங்களுக்கு வருகிற அவர்களுடைய கையிலே வாக்குத்தத்தத்தை கொடுத்து கட்டளைகளை கொடுத்து. முதல்ல அவர் என்னென்ன கொடுக்கிறார் பாருங்க, தரிசனத்தை கொடுத்து. என்ன தரிசனம்? தம்மை குறித்த தரிசனம், தரிசனமாகி தன்னை உயிருள்ளவராய் காண்பித்து உங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்து விட்டு அவர் திருஷ்டாந்தமாய் பல காரியங்களை பேசி உங்கள் காதுகளை திறந்து விட்டு எழுப்புதலை பயன்படுத்த போகிற பாத்திரமான உங்களிடத்தில் அவர் அநேக காரியங்களை திருஷ்டாந்தமாய் அவர்களுக்கு கற்பித்து தன்னை உங்களோடு கூட இருக்கிறவராய் உயிருள்ளவராய் காண்பித்து 40 நாள் வரைக்கும் அவர்களை பலப்படுத்தி அவர்கள் மேல் அந்த அபிஷேகம் இறங்க பண்ணும் பொழுது இன்னைக்கு காலையில கேட்ட மாதிரி அவர்களுக்கு கர்த்தர் என்னென்ன கொடுத்தார் பாருங்கள். அவர்கள் கூடியிருந்த இடத்தை அசைத்தார். அந்த ஜெபத்தினுடைய பலன், கர்த்தர் பயன்படுத்த போற பாத்திரங்களுக்கு கொடுத்த அனுபவத்தை பாருங்க. கூடியிருந்த இடம் அசைக்கப்பட்டது. அன்றியும் ஒரு பெரிய சூறாவளி காற்றை போன்ற ஒரு காற்று அங்கு வந்து நிரப்பப்பட்டது. முதல்ல கர்த்தர் அவருடைய காதுகளை திறந்தார். பரிசுத்த ஆவியானுடைய ரஷிங் சவுண்ட், அந்த காற்றினுடைய சூறாவளியின் சத்தத்தை அவருடைய காதுகள் கேட்டது. காதை திறந்தார் கர்த்தர். கர்த்தர் எழுப்புதலுக்கு பயன்படுத்த போகிற பாத்திரங்கள் ஏனோ தானோ என்ற பாத்திரங்கள் அல்ல, தெளிவாய் கர்த்தரை குறித்து அறிந்த மனிதர்கள், கர்த்தரை தொட்டு பார்த்தவர்கள், கர்த்தரிடத்திலே வார்த்தைகளை கேட்டவர்கள், காதுகள் திறக்கப்பட்டவர்கள், கண்கள் திறக்கப்பட்டவர்கள். காதுகளை கர்த்தர் திறந்தார். அன்றியும் அவர்கள் கண்களை திறந்து என்னடா சத்தம் என்று பார்த்தவுடனே யாவருடைய கண்கள் காண அக்னிமயமான நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு. எவ்வளவு பெரிய அதிசயம் என்று பாருங்கள். ஒரு பெரிய கூட்டத்தில் நம்ம எத்தனையோ கூட்டத்தை நடத்தி இருக்கிறோம். நான் நடத்தின பல கூட்டங்களில் ஏராளமான பேருடைய கண்கள் திறக்கப்பட்டு தரிசனங்கள் பார்த்ததை பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒருவர் பார்த்த தரிசனத்தை இன்னொருத்தர் பார்த்திருக்க மாட்டார். ஒருவர் ஒன்னு பார்ப்பார், இன்னொருத்தர் வேற ஒன்னு பார்ப்பார். இன்னொருவருக்கு அது வேற ஒரு விதமாய் தோற்றமளிக்கும். கூடியிருந்த அத்தனை பேரும் ஒரே காட்சியை தரிசனமா பார்க்கணும்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய உச்சகட்ட ஆவிக்குரிய அனுபவம் என்று யோசிச்சு பாருங்க. 120 பேருடைய கண்களும் திறக்கப்பட்டு, ஒரு ஆள் கூட பேலன்ஸ் இல்ல, 120 பேருடைய கண்களும் திறக்கப்பட்டு வானத்திலிருந்து நெருப்பு நாவுகள் இறங்குகிறதை பிரத்யட்சமாய் கண்டார்கள். அல்லேலூயா. அவங்க கண்கள் திறக்கப்பட்டு, காதுகள் திறக்கப்பட்டு, நாவின் கட்டுக்கள் திறக்கப்பட்டு அவர்கள் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே அந்நிய பாஷையில் வெவ்வேறு பாஷைகளிலே, அந்நிய பாஷை என்பது வேறு, வெவ்வேறு பாஷை என்பது வேறு. ஆவினால 2 வரமுமே கொடுக்கப்படும். அந்நிய பாஷை என்றால் பரலோகத்திலே பேசப்படுகிற பாஷை. பவுல் சொல்லுவார், எனக்கு ஒரு மனுஷனை தெரியும், அவனை கர்த்தர் வானத்தில் 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே விளங்காத வேற அந்நிய பாஷைகளை பேச கேட்டான். அந்த பாஷை வந்து உலகத்தில் இருக்காது. ஆனா பற்பல பாஷை என்பது உங்களுக்கு தெரியாத உலகத்துல வேறொரு இடத்துல ஜனங்கள் பேசுகிற பாஷை நீங்கள் பேசுவது. இந்த முதல் நூற்றாண்டு இயேசுவின் சீஷர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது பற்பல பாஷைகளை பேசினாங்க. அங்கே சத்தத்தை கேட்டு மேலவங்க சொன்னாங்க, நம்ம பாஷையில பேச கேட்கிறோமே, இவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியாதே, இவர்கள் கலிலேயராக மனுஷர் அல்லவா, அவங்களுக்கு எபிரேய மொழியை சுத்தமா தெரியாதே, அரமிக் மொழியில பேசுறவங்க, இவர்கள் நம்முடைய ஜென்ம பாஷைகளிலே பேச கேட்கிறோம் என்றார்கள். அதுக்கு பேரு இந்த பற்பல பாஷை என்பது. வேற ஒரு இடத்துல பேசுகிற மனிதருடைய பாஷை
உங்களுக்கு தெரியாத பாஷை ஆவியிலே பேசுவது. இன்னொரு பாஷை இருக்கிறது, மனிதர்களே பேசாத தேவ தூதர்களின் பாஷை. இந்த ரெண்டையும் நீ ஆவியிலே பேசினாலும் அன்பு உனக்கு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. அதை தான் சொல்றார், மனுஷர் பாஷைகளை நான் பேசினாலும், ஆவியிலே நிறைஞ்சு பற்பல பாஷை நாம் பேசினால், அதான் அதற்கு அர்த்தம். தேவ தூதர்களின் பாஷை பேசினாலும், பரலோகத்தில் பேசப்படுகிற ஆவியின் மொழியை நான் பேசினாலும் என்று அதை இரண்டாய் பிரித்து காண்பிச்சிருக்கிறார். இது ரெண்டுமே ஆவியினாலே சாத்தியம். அப்ப கர்த்தர் பாருங்க, கண்ணை திறந்தார், காதை திறந்தார், அவர்களின் நாவை திறந்தார். அல்லேலூயா. அடுத்து அவங்களுக்கு என்ன செய்தார்னா, அது வரைக்கும் அவர்களுக்குள் இருந்த பயத்தை கர்த்தர் உடைத்தார். ஒரு வசனம் சொல்லுகிறது, அபிஷேகம் உங்கள் மேல் வரும் பொழுது அபிஷேகம் நுகத்தடிகளை முறிக்கிறது. அல்லேலூயா. ஒரு பெண்ணுக்கு முன்னால இயேசுவை பேச முடியாத ஒரு மனிதன், பயந்த ஒரு மனிதன், அவரை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியமும் துவங்கி தன்னை இருட்டிலே ஒழித்துக் கொண்ட ஒரு மனிதன், அவனும் அங்கே வந்து அமர்ந்திருந்தான். கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல் இறங்கின பொழுது அவனை வருத்தி கொண்டிருந்த பயத்தின் நுகத்தடி உடைக்கப்பட்டு முதல் ஆளா எழுந்து நின்று அவன் அங்கே கூடியிருந்த 3000 பேரை பார்த்து வாயை திறந்து பேச ஆரம்பித்தான். அப்ப கர்த்தர் எழுப்புதலுக்கு பயன்படுத்த போகிற பாத்திரங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற, அவர் செய்ய போகிற நன்மைகள், உங்கள் கண்களை கர்த்தர் தொட போகிறார், உங்கள் காதுகளை கர்த்தர் திறக்க போகிறார். ஆவிக்குரிய காரியங்களை கேட்கும்படிக்காக திருஷ்டாந்தங்களால் அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி உங்களோடு தான் இருக்கிறேன் என்பதை அவர் அடிக்கடி மெய்ப்பிக்க போகிறார். மாத்திரமல்ல, உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற நுகத்தடிகளை முறிக்க போகிறார். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வேற எதற்காகவும் வரல. நீர் எங்களை செல்வந்தர் ஆக்குவீர்கள் என்பதற்காக வரல, எங்களுக்கு சுகம் கொடுப்பீர் என்பதற்காக வரல. ஒருவேளை ஆரம்பத்தில் அப்படி வந்திருக்கலாம். இப்ப என்னுடைய நோக்கம் அதுவல்ல. என்னுடைய விருப்பம் நீர் கொடுக்கிற பரிசுகள் அல்ல, நீர்தான் என்னுடைய விருப்பம். எனக்கு நீங்க தான் வேணும். உங்களை உங்களுக்காகவே பின்பற்றுகிறேன், உலகத்துக்காக அல்ல. எங்க சபையில சொல்லி கொடுக்கிறாங்க, இயேசுவிடத்துல நீ வந்தா உன் வாழ்க்கை செழிப்பாய் மாறிவிடும். இருக்கலாம், ஆனால் அதுக்காக நான் வரல. என் வாழ்க்கை செழிக்க வைப்பார் என்பதற்காக வரல. இயேசுவுக்காக சாகவும் துணிந்து என் இயேசுவுக்காகவே நான் வருகிறேன். வேணும் என்னை எழுப்புதலில் பயன்படுத்தும். எழுப்புதல் செய்தியை கேட்பதனால் மாத்திரமல்ல, நீங்கள் தேவனிடத்தில் அர்ப்பணிக்கிறதுனால் மாத்திரம்தான் கர்த்தர் அந்த எழுப்புதலிலே உங்களை பயன்படுத்த முடியும். எழுப்புதலிலே கர்த்தர் யாரை எழுப்புதலிலே பயன்படுத்த போகிறாரோ அவர்களை கர்த்தர் விசேஷமாய் கனம் பண்ணி அவர்களுக்கு விசேஷித்த நன்மைகளை கொடுத்து அவர்களை முதற் பலனாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. எழுப்புதல் தேசத்துக்கு வரும் சந்தோஷம் நமக்கு. ஆனா எனக்கு என்ன சந்தோஷம்னா, வருகிற எழுப்புதல் என் வழியாய் வர வேண்டும். நான் முதல் பலனாய் இருக்கணும். யாரோ அந்த எழுப்புதல் தீயை கொண்டு வந்து பற்ற வைக்கிறாரு கூடாது. முதல்ல கர்த்தர் பற்ற வைக்கிற முதற் பலன்ல 120 பேர்ல நான் ஒருவனாய் இருக்க வேண்டும். அது உங்களுடைய விருப்பமாய் இருந்தால் இப்ப நீங்க எழுந்து ஜெபிக்க போறீங்க. கர்த்தர் உங்கள் விருப்பத்தை அங்கீகரித்து விட்டால் உன்னை தொட போகிறார். உன் கண்ணை திறப்பார், காதுகளை திறப்பார், உன்னுடைய நாவை திறப்பார். அபிஷேகத்திலே கர்த்தர் உன்னை நிரப்புவார். பூரண பலத்திலே கர்த்தர் உன்னை மூடுவார். கர்த்தர் உன்னிடத்திலே ஒரு காரியத்தை கேட்கிறார். எழுப்புதலுக்காக ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறியா? எழுப்புதலுக்காக எல்லாவற்றையும் இழக்க ஆயத்தமா இருக்கிறாயா? என் சித்தம் நிறைவேறும்படிக்கு என் மேல வைராக்கியம் உள்ளவனாய் இருக்கிறாயா? அல்லது ஏதோ சர்ச்சுக்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறாயா? ஏதோ வந்தோம், கொஞ்ச நேரம் உட்கார்ந்தோம், ஜெபித்தோம், நம்ம போனோம், அப்படி இருக்கிறாயா? ஏதோ காணிக்கை கொடுத்தோம், என்னுடைய கடமை முடிந்து விட்டது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸுக்கு போனோம், கடமை முடிந்து விட்டது. அவங்க கூப்பிடுற இடத்துக்கு போறோம், கடமை. உண்மை அல்ல. கர்த்தர் எழுப்புதலிலே பாத்திரமாய் பயன்படுத்த போற இடத்துல விசேஷித்த காரியத்தை எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த கூட்டம், விசேஷித்த ஜனத்திரள் இந்த கல்பாக்கம் பகுதியில, இந்த பகுதியில கர்த்தர் எழுப்ப வேண்டும். திருக்கழுக்குன்றம் தாலுகாவில கர்த்தர் தம்முடைய எழுப்புதலை கொண்டு வருகிற பாத்திரங்களை தேடும்படிக்கு வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாம் எழுந்து நில்லுங்க. யார் யாருக்கு அது வேணும்? கர்த்தரனை பயன்படுத்த விரும்புகிறேன். கர்த்தாவே, இந்த எழுப்புதலுக்கு நான் ஒரு கருவியாக, பாத்திரமாக என்னை உபயோகப்படுத்த விரும்புகிறேன். எழுப்புதலை பற்றி பேசுறதுனால நீர் பயன்படுத்த மாட்டீர், எழுப்புதலை குறித்து கேட்கிறதுனால அல்ல. ஆண்டவரே, உன் சித்தம் நிறைவேற காத்திருக்கிறவன், உம்மை விட்டு விலகாத மனதை கொண்டிருக்கிறவன், கிறிஸ்தவனை அல்ல சீஷனை தேடுகிறீராமே, நான் சீஷனாயிருக்க விரும்புகிறேன். கேளுங்க, வாய் திறந்து நீங்க பேசணும். சும்மா வந்துட்டு ஏதோ நின்று ஏதோ முணுமுணுத்து விட்டு போகிறதுனால அல்ல. வைராக்கியம், வைராக்கியம். இப்ப நீ எப்படி பேசுறியோக்கு தக்க விட்டுதான்
கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். எழுப்புதலுக்கு கர்த்தர் உன்னை முன்குறித்த பாத்திரமாய் எடுத்து விட்டால் கர்த்தர் உன் கண்ணை திறந்து விடுவார், காதை திறந்து விடுவார். அடிக்கடி தரிசனமாகி உன் விசுவாசத்தை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். எழுப்புதல் வரும்பொழுதோ கர்த்தர் உன் கண்களை பிரகாசமாய் திறந்து அந்த அக்கினியை காணும்படி கிரியை செய்வார். மாத்திரல்ல, எழுப்புதலுக்கு கர்த்தர் பயன்படுத்த போகிற பாத்திரமே உன் கழுத்திலே வைக்கப்பட்டிருக்கிற நுகத்தடியை கர்த்தர் இப்பொழுது முறிக்க போகிறார். கர்த்தர் முறிக்க போகிறார். அந்த வல்லமை உன்மேல் வரப்போகிறார். அந்த வல்லமை உன்மேல் வரப்போகுது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் இந்த கூட்டத்துக்கு வந்ததுனால அல்ல, இந்த கூட்டத்தில் நிக்கிறதுனால அல்ல, நான் உம்முடைய சித்தம் நிறைவேற வைராக்கியத்தை என் மனதிலே கொண்டு ஒரு சீஷனாய் மாறுபடிக்கு ஒப்பு கொடுக்கிறதுனால தான் நீர் என்னை இப்பொழுது தேர்வு செய்ய போகிறீர் என்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, உங்க சித்தம் நடக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எதையும் செய்ய காத்திருக்கிறேன். வாய் திறந்து பேசுங்க பார்க்கலாம். நான் சொல்ல சொல்ல நீங்க ஜெபிக்க கூடாது. நான் சொல்ல சொல்ல ஜெபிக்க கூடாது. நீங்களா ஜெபிக்கணும். அந்த ஜெபம் ஜீவனுள்ளதாய் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வரணும். ஒரு கிளிப்பிள்ளை மாதிரி சொல்லுவதை சொல்லி ஜெபம் பண்ண கூடாது. விடுதலையா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உன்னை பயன்படுத்தணும். கர்த்தர் உன்னை எழுப்பணும். முதல் பலன் கனியாக நீ மாறணும். கர்த்தர் இந்த நேரத்தில் நீங்க தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்த பிறகு கர்த்தருடைய கண்ணை திறக்க ஆரம்பிப்பார். அதுவே உனக்கு ஒரு அடையாளமா இருக்கும். தேவனுடைய கை தொடுதல் உன்னை தொடும். அது ஒரு அடையாளமா இருக்கும். கர்த்தர் சிலருடைய காதுகளை திறப்பார். அது ஒரு அடையாளமா இருக்கும். ஏன்னா வசனத்தை அதெல்லாம் போட்டிருக்கு. கர்த்தர் எழுப்புதலுக்கு பயன்படுத்த போகிற பாத்திரங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களால் கர்த்தர் நிரப்புவார். கடைசியா உன்னுடைய கழுத்துல வைக்கப்பட்டிருக்கிற நுகத்தடிய முறித்து போடுவார். அது கடனா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், உன்னை செயல்பட விட முடியாதபடிக்கு கிரியை செய்கிற எந்த ஒரு நுகத்தடியா இருக்கலாம். கர்த்தருடைய வல்லமேதன் மேல் இறங்கும். கர்த்தர் உன்னை விடுதலை செய்து அனுப்ப போகிறார். நான் இப்ப பேச போறதில்லை, நீங்க பேசுங்க. விடாதீங்க, விடாதீங்க. இயேசு இங்கதான் இருக்கிறார். என்னால் அவரை பார்க்க முடிகிறது. என்னால் அவருடைய பிரசனத்தை முழுவதும் உணர முடிகிறது. இனி உங்க பாடு அவர் பாடு. நீங்க என்ன சொல்லி கேட்பீங்களோ எனக்கு தெரியாது. கர்த்தரிடத்துல பேசுங்க. கர்த்தர் உனக்கு தூரமா இல்ல, அது மாத்திரம் எனக்கு சொல்ல தெரியும். ஏதோ செய்தியை கேட்டு கூட்டம் முடிஞ்சன வீட்டுக்கு போறீங்களா, அல்லது கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும்படி உங்களை ஒப்பு கொடுத்து புது சிருஷ்டிகளாய் மாறி போறீங்களா? உங்க கையில இருக்கு. போ. இயேசு இங்குதான் நிற்கிறார். I can feel the presence of the Lord. கர்த்தருடைய பிரசன்னத்தை என்னால பார்க்க முடிகிறது. ஒரு மெல்லிய சுகந்த வாசனை இந்த இடத்துல அப்படியே பரவிக்கொண்டே வருகிறது, என்னால பார்க்க முடிகிறது. அது மலர்களின் வாசனை போல் இருக்கிறது. மலர் தோட்டத்தில் நிற்கிறது போல ஒரு வாசனை இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், தம்பி, நான் தான் இங்கே நிற்கிறேன். என் பிள்ளைகள் நடுவில் நிற்கிறேன். ஒப்பு கொடுக்கிறவனை பார்க்கும் பிடிக்கும், ஒப்பு கொடுக்கிறவளை தேர்ந்தெடுக்கும் பிடிக்கும், என்னுடைய வல்லமையான சித்தம் நிறைவேறும்படிக்கான பாத்திரங்களை தேர்வு செய்யும்படி நான் தான் இங்கு நிற்கிறேன்னு சொல்லு. பேச சொல்லு, என்கிட்ட வர சொல்லு. நான் யாருக்கும் தூரமானவர் அல்ல. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று அவர்களுக்கு சொல்லு. அக்னியை போட வந்திருக்கிறேன். அது இன்னைக்கு இங்கே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். வரப்போகிறது அந்த வல்லமை, வரப்போகிறது அந்த வல்லமை, வரப்போகிறது அந்த வல்லமை. இந்த இடத்திலே கர்த்தர் அநேக பாத்திரங்களை தேர்வு செய்ய போகிறார். அநேகர் இந்த இடத்துல இருக்கிறாங்க. அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அநேக சபை தலைவர்கள் இருக்கிறாங்க. அநேக சுவிசேஷகர்கள் இருக்கிறாங்க. அநேக குடும்பஸ்தர்கள், விசுவாசிகள் இருக்கிறாங்க. கர்த்தரிடத்திலே பேசு. யாரையும் பார்க்காத, யாரையும் குறித்து யோசிக்காத. நீயும் கர்த்தரும். Thank you Lord, thank you Lord, thank you Lord. வருகிறது அந்த வல்லமை, வருகிறது அந்த வல்லமை, வருகிறது அந்த வல்லமை, வருகிறது அந்த வல்லமை. உன்னோடு கூட இடைப்படுகிற வல்லமை. வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரை, எழுப்புதல்லே நீர் என்னை பயன்படுத்துகிற பாத்திரமா என்னை மாற்றும், என் குடும்பத்தை மாற்றும், என் சபையை மாற்றும், என் ஜனங்களை மாற்றும், என் பிள்ளைகளை மாற்றும், என் கைகளில் நீர் கொடுத்த விசுவாசிகளை மாற்றும். Thank you Lord, thank you Lord, thank you Lord. இவ்வளவு ஜெபம் போதும் நினைக்கிறீங்களா? நீங்க இவ்வளவு ஜெபிச்சா போதும் நீங்க நினைச்சா சரி. என்னை பொறுத்தளவில் இது போதாது. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவன் தான் இதை பிடித்துக் கொள்கிறான். விடாத. இன்னைக்கு இல்லாட்டா இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு மறுபடியும் கிடைக்குமா நமக்கு தெரியாது.
பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார். விடாத விடாத. யாக்கோபு போராடின மாதிரி, ஆண்டவரே என்னை எழுப்புதலின் பாத்திரமாய் நீர் எழுப்புகிற வரைக்கும் நான் உங்களை விடமாட்டேன், 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 விடமாட்டேன். தேங்க்யூ லார்ட். வல்லமை வருகிறது. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். நிரப்பப்படட்டும் பாத்திரம். உரபல்ல கிரபல்ல திரப சதரகபா உலெபெரது ரபலகபா உடெபெரது ரமல உரபல பெரபெர பிஷு. இன்னும் கொஞ்சம் பேர் இன்னும் ஒப்பு கொடுக்கணும், இன்னும் ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் சொல்றார், வா மகளே, என்னிடத்தில் உனக்கு சகாயம் இருக்கிறது. வா தம்பி, உனக்கு என்னிடத்தில் சகாயம் இருக்கிறது. என் ஊழியக்காரனே வா, என்னிடத்தில் உனக்கு சகாயம் இருக்கிறது. நான் உன்னை தூரமாய் தள்ளுகிறது இல்ல. வா வா, நிரப்பப்படு, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். வாலண்டியர்ஸ் கொஞ்சம் பாத்துங்க ப்ளீஸ். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அநேகரை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். வாலண்டியர்ஸ் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க. வாலண்டியர்ஸ் இருக்கீங்களா? பாத்துக்கங்க. தேங்க்யூ ஜீசஸ். வருகிறது அந்த வல்லமை, வருகிறது அந்த வல்லமை, வருகிறது அந்த வல்லமை, வருகிறது அந்த வல்லமை. இன்னும் வல்லமையா, இன்னும் வல்லமையா, இன்னும் வல்லமையா, இன்னும் வல்லமையா. கர்த்தாவே, எழுப்புதலுக்கு பயன்படுத்த போகிற பாத்திரங்களை எங்கள் கண்கள் முன்பாய் தொடும். அந்த பாத்திரங்கள் நிரம்பி வழிவதாக. ஒரு மெல்லிய வஸ்திர தொங்கல் சிலருடைய உடம்புல அப்படி உரசீட்டு கடந்து போற மாதிரி பாக்குறீங்க. அது என்னன்னு சொல்லி யாரோ பக்கத்துல போறாங்களோ நீங்க பாக்குறீங்க. கர்த்தர் சொல்றார், நான் தான், நான் தான், நான் தான் உன் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறவர். என் கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. சிலருடைய மூடப்பட்ட கண்களுக்கு முன்னால ஒரு நட்சத்திரத்தை போல ஒரு சின்ன வெளிச்சம், ஒரு புள்ளி மேலிருந்து கீழாக பிரகாசமாய் இறங்குறதை பார்க்கிறீங்க. கர்த்தர் மகனே உன்னை தொட போகிறார், மகளே உன்னை தொட போகிறார். வாலிப தம்பி கர்த்தர் உன்னை தொட போகிறார். வாலிப மகளே கர்த்தர் உன்னை தொட போகிறார். வருகிறது அந்த வல்லமை, வருகிறது அந்த வல்லமை, வருகிறது அந்த வல்லமை, வருகிறது அந்த வல்லமை. அப்போஸ்தலர்களை கர்த்தர் எழுப்புதலை பயன்படுத்தினார். சீஷர்களை கர்த்தர் பயன்படுத்தினார். அவர்கள் புட்டியா ஜெபம் பண்ணாங்க. 10 நாளும் காத்திருந்து ஜெபம் பண்ணாங்க. ஜெபிக்கிறல, தளரல, சோர்ந்து போகல, தள்ளாடல, உறுதியாய் தரித்திருந்தார்கள். பேசு, 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 உன் வாயை திறந்து பேசு, பேசு. இறங்குது அந்த வல்லமை, இறங்குது அந்த வல்லமை, இறங்குது அந்த வல்லமை. ஒரு மெல்லிய நீராவி புகை மாதிரி கர்த்தருடைய பிரசன்னம் மேலிருந்து கீழாக இறங்கி இந்த கூட்டத்தினுடைய தலைகளுக்கு மேலாக அப்படியே நகர்ந்து உருண்டு போய் கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். என்னால் அதை பார்க்க முடிகிறது. என் கண்ணை திறந்து பார்த்தாலும் சில சமயம் அந்த காட்சி தெரிகிறது. எனக்கு கண்ணை மூடினாலும் தெரியுது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஷெக்கினாவின் மகிமை என் ஜனங்களை நிரப்பும்படி வந்திருக்கு. தலைகளுக்கு மேல நிக்குது. இருதயத்தை திறக்க சொல்லு. நான் இடம் கொள்ளாமல் போக மட்டும் என் ஜனத்தை நிரப்புகிறேனோ இல்லையோ என்று பார்க்க சொல்லு. உன் வாய் அகல திற. நன்மையினால் நிரப்புகிறவர் வந்து விட்டார், வந்து விட்டார். அடக்கிக் கொள்ளாதே, சப்தமிட்டு கூப்பிடு. கேட்கிறவன் தான் பெறுகிறான், தேடுகிறவன் கண்டுபிடிக்கிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இதோ நான் நின்று இங்கிருந்து பார்க்கையிலே மேல் இருக்கிற கூரை எனக்கு தெரியல. ஒரு திறந்த வெளியில நம்ம நிக்கிற மாதிரி தெரிகிறது. வானம் அங்கே திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். நீண்ட நெடுந்தொனியாய் கேட்கிற ஒரு தூரத்துல கேட்கிற ஒரு எக்கால சத்தம் மாதிரி ஒரு சத்தம் என் காதுல கேட்குது. இதோ வல்லவர் இந்த எளிய ஸ்தலத்துல எளியவர்களுக்கு நடுவில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று இதோ உங்களுக்கு சொல்லுகிற தேவ தூதர்களின் சத்தத்தை தூரத்திலே நாளை கேட்க முடிகிறது. தொடப்போகிறார், 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 தொடப்போகிறார். எழுப்புதலுக்கு பயன்படுத்துகிற பாத்திரங்களை கர்த்தர் இந்த கூட்டத்திலே தேர்வு செய்ய போகிறார். 5000 பேர் வந்தாங்க, 10,000 பேர் புசித்தார்கள். இயேசுவின் செய்தியை ஆயிரக்கணக்கான பேர் கேட்டாங்க. கர்த்தர் 120 பேரை தேர்வு செய்தார். கர்த்தர் உங்கள் அநேகரை தேர்வு செய்ய போறார். வருகிறது அந்த வல்லமை, வருகிறது அந்த வல்லமை, வருகிறது அந்த வல்லமை. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனமே கேள். இனி கொஞ்ச காலம் தேசம் தவிக்கும், தேசம் தத்தளிக்கும்,
தேசம் புலம்பும். என் நாமம் தரிக்கப்பட்டு என் சித்தம் நிறைவேறும்படிக்கு நான் அழைத்திருக்கிற என் ஜனமோ என் கைகளுக்கு நடுவிலே பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டிருக்கும். அவருடைய தலைமயிரிலே ஒன்றும் கீழே விழுகிறதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் வல்லமை எடுக்கவும் என் வல்லமையை கொண்டு போகவும் நான் அழைத்து தேர்வு செய்திருக்கிற எவன் மேலும் குற்றம் சுமராது, குற்றம் சுமராது என்றவர்களுக்கு சொல்லு. இதோ என் ஜனத்தை தேர்வு செய்யும்படிக்கும் அவர்களை அழைக்கும்படிக்கும் நெற்றிகளிலே இதோ இது என்னுடையது என்ற அடையாள முத்திரை இடும்படிக்கும் அக்னியை கொடுக்கும்படிக்கும் வல்லமையிலே நிரப்பும்படிக்கும் நான் அல்லவா இங்கு நின்று கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைகளை கேளுங்கள். ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்கவா வந்தீர்கள்? இது மனிதனுடைய சத்தம் அல்ல. நானே இறங்கி வந்து என் வாயின் வார்த்தைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது கூட்டத்தின் நடுவிலே நானே அசைவாடி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் என் கண்கள் கொண்டு ஆழமாய் ஆராய்ந்து பார்க்கிறேன். நன்மை செய்கிறவன், என் நாமத்தை தரித்துக் கொள்ளும்படி புறப்படுகிறவன், வைராக்கியம் உள்ளவனை இப்பொழுது நான் வேறு பிரித்து என் வல்லமை நான் நிரப்பிக் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பட்டணங்களிலே கூக்குரல் கேட்கும், பட்டணங்களிலே கூச்சல் கேட்கும். அநேக இடங்களிலே கொடிய கொள்ளை நோய்கள் பரவுகிற செய்தியை கேட்பீங்க. அநேக மனிதருடைய உயிர்களுக்கு உத்தரவாதம் இல்லாத கொடிய இருளின் காலம் இன்னும் கொஞ்ச நாட்கள் தீவிரமாய் நீடிக்கும். ஆனாலும் என் நாமம் தரிக்கப்பட்டு என் காரியத்தை செய்யும்படி அழைத்து நான் முத்திரையிட்டிருக்கிற என் ஜனத்தின் மேலோ எந்த தீமையும் நிழலிடுகிறதும் இல்லை, அவனை தொடுகிறதும் இல்லை, நெருங்குகிறதும் இல்லை என்ற என் வாக்குத்தத்தத்தை தருகிறேன். எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள்ளும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். கைகளை தட்டி, கைகளை தட்டி. தேங்க்யூ லார்ட். வல்லமை வருகிறது, வல்லமை வருகிறது. அக்னி மழையால் முன்மாறி மழையை போல இப்பொழுது இறங்குகிற பின்மாரியின் அபிஷேகம் வருகிறது, வருகிறது, வருகிறது. ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். வல்லமையின் ஆவி ஊற்றப்படட்டும், வல்லமையின் ஆவி ஊற்றப்படட்டும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தர் தொடுகிறார் பாருங்க, கர்த்தர் சந்திக்கிறார் பாருங்க, உன் மேல அந்த வல்லமை ஊற்றுகிறார் பாருங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிற பாத்திரங்களை ஒரு அடையாளத்தின் மூலம் கர்த்தர் அடையாளம் இட போகிறார். ஒருவேளை உன்னுடைய கண் திறக்கலாம், காது திறக்கப்படலாம், கர்த்தர் பேசுகிற சத்தத்தை கேட்கலாம், கர்த்தருடைய தொடுதலை பார்க்கலாம், தரிசனத்தை பார்க்கலாம், கர்த்தர் பேசுகிற திருஷ்டாந்தமான வார்த்தைகளை கேட்கலாம். ஏன்னா வேதத்துல சொல்லி இருக்கிறது, எழுப்புதலுக்கு தேர்ந்தெடுத்த அப்போஸ்தலர்களுக்கு 40 நாள் அளவும் தரிசனமாகி அவர்கள் மேலறை வீட்டிலே காத்திருந்த பொழுது கண்ணை திறந்து காதை திறந்து அவருடைய நாக்க திறந்து அவர்களை நிரப்பினதை போல ஒரு புதிய அடையாளம் அவர் பயன்படுத்த போகிற பாத்திரங்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் இன்னைக்கு உன்னை தேர்ந்தெடுத்தா இதுல ஏதாவது ஒன்று இன்னைக்கு உனக்குள்ள நடக்கும். ஆயத்தமா இருங்க. ஒருவேளை உங்கள் கண்கள் திறக்கப்படலாம். ஆயத்தமா இருங்க. அதான் அடையாளம். அடையாளம் இல்லாம கர்த்தர் உன்னை நிரப்ப போறது இல்லை. ஒரு அடையாளம் வருகிறது. சிலருடைய கண்கள் திறக்கப்பட போகுது, சிலருடைய காதுகள் திறக்கப்பட போகுது. தேவனுடைய சத்தத்தை கேட்பீங்க. வசனத்துல போட்டிருக்கிறது. சிலருடைய நாவு கட்டு அறுக்கப்பட்டு தேவ ரகசியங்களை பேச போறீங்க. வருகிறது, வருகிறது. கர்த்தர் உங்கள் பக்கத்திலே நெருங்கி வருகிறார், தேர்வு செய்கிறார். நீதான், நீதான் தம்பி, நீதான் தங்கச்சி, நீதான் மகளே, நீதான். கர்த்தருனை தொடும் பொழுது ஒரு அடையாளம் உண்மையில் வருகிறது பார். ஒரு அடையாளம் வருகிறது, ஒரு தேவ தரிசனம் உண்மையில் வருகிறது, ஒரு வல்லமை நிழலிடுகிறது, ஒரு அபிஷேகம் உண்மையில் இறங்குகிறது. கர்த்தர் உன்னை தேர்வு செய்கிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். இன்னும், இன்னும் விடாத, 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 விடாத. கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய சித்தமான அந்த எழுப்புதல் உன்னுடைய பாரமாய் இருக்குமானா கர்த்தர் உனக்கு தூரமானவர் இல்லை. உன்னை தொடுகிறார், உன்னை சந்திக்கிறார், உன்னை நிரப்புகிறார், உன்னை மூடுகிறார், அபிஷேகம் பண்ணுகிறார். சிலருடைய நாவில ஒரு தேன் துளி விழுந்ததை போல ஒரு இனிப்பான ஒரு சுவை சிலருக்கு தெரியுதுன்னு கர்த்தரனை காண்பிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்க ஜெபிச்சிட்டு இருக்கும் போதே உங்க நாக்குல சில துளிகள் மதுரமான தேன், அது அந்த சொட்டுக்கள் வைக்கப்பட்டதை போல ஒரு உணர்வு
இன்னும் சிலருக்கு பக்கத்துல யாரோ நிக்கிறது போல தெரிகிறது. அவங்க முன்னால ரொம்ப க்ளோஸ் அப்பா யாரோ நிக்கிற மாதிரி. இன்னும் சிலர் பக்கத்துல ஒரு மெல்லிய வாசனை. நீங்க 2-3 முறை கண்ணை திறந்து பார்த்தீங்க, யாரோ பெர்ஃபியூம் போட்டவங்க பக்கத்துல நிக்கிறாங்களோன்னு இல்ல, அது தேவனுடைய பிரசன்னம், அவருடைய சுகந்த வாசனை. சிலர் அதை நுகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சிலருடைய காதுகளை கர்த்தர் திறந்து கொண்டிருக்கிறார். ரதங்கள் ஓடுற சத்தம் கேட்குது, எக்காலங்கள் முழங்குகிற சத்தம் கேட்குது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தர் உன்னை தொடுகிறார் தம்பி, உன்னை கர்த்தர் அடையாளம் இடுகிறார். நீ எழுப்புதலுக்கு கர்த்தர் பயன்படுத்த போகிற பாத்திரம், எழுப்புதலுக்காக பயன்படுத்த போகிற பாத்திரம். சிலருடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார். சிலர் மேல இந்த அபிஷேக தைலம் மேலே இறங்குகிறதை பார்க்கிறீங்க. உங்க தலையில 2-3 சொட்டு எண்ணெய் இறங்குவதை போல, எண்ணெய் இறங்குவதை போல பிரத்யட்சமா உங்களால உணர முடிந்தது. சில துளி தண்ணீர் உங்கள் முகத்தில் தெளிக்கப்பட்டதை போல சிலரால உணர முடிந்தது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் தான், என் வல்லமைதான், என் பிரசனம்தான், என் மகிமைதான் இதோ இந்த ஸ்தலத்திலே வந்திருக்கிறது, உன்னை தொட்டு கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். விடாத, 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 விடாத. வாயை அகலத்திற விடாம கர்த்தரை துதி. வருகின்ற வல்லமை, இன்னும் வல்லமையா, இன்னும் வல்லமையா, இன்னும் வல்லமையா, இன்னும் வல்லமையா, இன்னும் வல்லமையா எழுப்புகிறார் கர்த்தர். ஒருவருடைய காதுல பிரத்யட்சமா ஒரு சத்தம், போ உன் பலத்தோடு, போ உன் பலத்தோடு, உன்னை அனுப்புகிறவர் நான் என்று சொல்லுகிற சத்தம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒருவர் கையை தட்டிட்டு இருக்கும் போதே அவருடைய கையில ஒரு மோதிரம் இருப்பதை போல தோன்றுகிறது. கண்ணை திறந்து பாக்குறீங்க, நான் மோதிரம் அணிகிற வழக்கம் இல்லை, ஆனா என் கையில மோதிரம் இருக்கிற மாதிரி தெரிகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை என்னுடைய முத்திரை மோதிரமாய் வைக்க போகிறேன். இதோ புதிய பலனை தரப்போகிறேன். வல்லமை உன்மேல் வருகிறது. நீ பலவீனன் தான், நீ புறப்பட்டு போகும்போது பலவானுடைய ஆவியை தருகிறேன். தேங்க்யூ லார்ட். இறங்கட்டும் அந்த வல்லமை, இறங்கட்டும் அந்த வல்லமை, இறங்கட்டும் அந்த வல்லமை, இறங்கட்டும் அந்த வல்லமை. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். என் நாமம் தரிக்கப்பட்டு என் பாரத்தை தூக்கி சுமக்கிற என் ஜனமே கேள். உங்கள் பட்டினங்கள், உங்கள் கிராமங்கள், உங்கள் மாநிலத்தின் பல பகுதிகள் அறியாத அப்பாவி ஜனங்களுடைய ரத்தம் இன்னும் சிந்தப்படுவதற்கு ஆயத்தமாய் பூமி தன் வாயை திறந்திருக்கிறது. பொல்லாத கிரியைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டு திரளான ஜனங்களுடைய நியாயமும் நீதியும் அற்றுப்போக பண்ணி தேசத்துல தவிப்பும் தத்தளிப்பும் கூச்சலுடைய சத்தமும் வீதிகளிலே ஒலிக்கிற காலம் வருகிறது. இதோ என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் எழும்பி இந்த தீமையின் காலம் குறுகி போகும்படி காலத்தை குறைத்துக் கொள்ள மன்றாடினால் இதோ இந்த நாட்கள் குறைக்கப்படும் என்ற வார்த்தை நான் உனக்கு தருகிறேன். அப்பொழுது என் ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பினவர்களும் என் சபையை பகிஷ்கரிக்கும்படி புறப்பட்டவர்களும் இல்பொருளாய் மாறி போவார்கள். நான் அவர்களுடைய துன்மார்க்கத்தை அவருடைய தலையிலே திருப்பி அவர்கள் திரைமறைவிலே செய்ததை வெளிச்சம் போட்டு காண்பித்து முகத்திரைகளை விலக்கி அவருடைய கொடூர முகத்தை காண்பித்து ஜனங்களால் இதோ அங்கீகாரம் பண்ணப்பட்ட அவர்களை துரத்தும்படிக்கு நானே கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். சபையே உன் உத்தரவாதத்தை உணர்ந்துகள், புறப்படு, ஜெபி, துறப்பிலே நில், எழும்பு, கதறு, விதை, அறுவடை செய்வாய், அறுவடை செய்வாய். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த கூட்டம் விளையாட்டுக்கு நடத்தப்படல, நான் இங்க விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கல. கர்த்தருடைய ஆவியானவரை நான் இப்ப தெளிவா பார்க்கிறேன். 3 புறாக்கள், வெண்மை நிறமான புறாக்கள், குறுக்கும் நெடுக்குமாய் பறந்து கொண்டிருக்கிறதை என்னால பார்க்க முடியும். தரிசன கண்ணில் பார்க்கிறேன். தேங்க்யூ லார்ட். உங்களை பரிசுத்தமாக்கவும் தம்முடைய வல்லமை பொழிந்து உங்களை பலத்தினால் நிரப்பவும் ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். கர்த்தர் உங்களை எழுப்புதலுக்கு பாத்திரமாய் பயன்படுத்த போகிறார். பேதுருவின் கழுத்துல ஒரு நுகம் இருந்தது. அவன் பயப்படுகிறவனாய் இருந்தான். அரை கதவை மூடிக்கொண்டு அப்போஸ்தலர்கள் மறைவிடத்தில் இருந்தாங்க. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கின பொழுது நுகத்தடிகள் அறுக்கப்பட்டு தைரியமாய் எழுந்து நின்று பேச ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை இன்னைக்கு ஓ மேல இருக்கிற நுகத்தடியை கர்த்தர் உடைக்க போகிறார். இந்த நுகத்தடி ஒரு பயமா இருக்கலாம், உன் வீட்டில் இருக்கிற ஒரு பிரச்சனையா இருக்கலாம், உன் சரீரத்தில் இருக்கிற ஒரு பலவீனமா இருக்கலாம், ஒரு வியாதியா இருக்கலாம், ஒரு தீமையா இருக்கலாம், ஒரு கடன் பாரமா இருக்கலாம், ஒரு கண்ணீரா இருக்கலாம், ரட்சிக்கப்படாத ஒரு கணவனா இருக்கலாம், ரட்சிக்கப்படாத பிள்ளையா இருக்கலாம், ரட்சிக்கப்படாத மனைவியா இருக்கலாம். ஏதோ ஒரு நுகம் கர்த்தருடைய வல்லமை எழுப்புதலுக்கு பயன்படுத்த போகிற பாத்திரங்களின் மேல் இருக்கிற நுகத்தடிகளை முறிக்க போகுது. வாயை திறந்து சொல்லுங்க,
உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற நுகம் என்ன? உன்னை ஜெபிக்க விட முடியாதபடி தடை செய்கிற நுகம் என்ன? எழுப்புதலே பயன்பட முடியாதபடி உன்னை முடக்கி போட்டிருக்கிற நுகம் என்ன? வாயை திறந்து சொன்னா கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது உன் நுகத்தடியை முறிக்கும்படிக்கு வல்லமை இறங்கி வரப்போகிறது. வல்லமை இறங்கி வரப்போகிறது. உன்னை பலவீனப்படுத்தின சத்துருவின் வல்லமை, பலவீனப்படுத்தின பலவீனத்தின் வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நுகத்தடிகள் முறிவதாக. சரீரத்தில் இருக்கிற முள்ளுகள் வெளியேறி வருவதாக. வழக்கு வியாஜ்யங்கள் மறைந்து போவதாக. துன்மார்க்கத்தின் கிரியைகள் என் ஜனத்தை விட்டு நீங்கி போவதாக. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. நுகத்தடிகளை முறிக்கும் அபிஷேகம் உங்களுக்கு போதும் நினைக்கிறீங்களா? உங்க நுகம் முறிந்து விட்டதா? கர்த்தர் உன்னுடைய நுகத்தை முறிக்க போறார். ஏன்னா நீ கர்த்தருக்கு என்று வைராக்கியமாய் எழுந்து இந்த எழுப்புதல் தீயை கொண்டு போகணும். எழுப்புதலை பயன்படுத்த போகிற பாத்திரம் நீ ஆண்டவர்கிட்ட சொல்லு, என் கழுத்தில் இந்த நுகம் இருக்கிறது, பல நாட்களா மருந்து சாப்பிடுறேன், என் சரீரம் இன்னும் அந்த பலவீனத்திலிருந்து விடுதலை ஆகல, பல நாட்கள் ஜெபம் பண்ணுகிறேன், என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை போகல, கடன் மாறல, இது ஒரு நுகத்தை போல என் மேல் இருக்கிறது. கர்த்தருடைய நுகத்தை முறிக்க விரும்புகிறார். வருகிறது அந்த வல்லமை, வருகிறது அந்த வல்லமை. எல்லாம் வாய் திறந்து ஒரு நிமிஷம் உங்க பிரச்சனையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உன் மேல் இருக்கிற நுகத்தை சொல்லி ஜெபம் பண்ணு. கர்த்தர் அந்த நுகத்தடியை முறிக்க போகிறார். Thank you Jesus. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.